Hey guys, welcome back. ஃபைனலா ஒரு வழியா நம்ம பாட்காஸ்ட் தமிழன்ல இருந்து அந்த லியோ வீடியோ பார்த்துக்கிட்டே இருந்தோம்ல, இப்போ ஒரு 3 மாசமா பார்க்குற போல இருக்கு. அதோட ஃபைனல் பார்ட் அப்படிங்கிற ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கு தான் நம்ம ரியாக்ஷன் போட போகிறோம். இதுல இருந்து ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தாரு போல இருக்கு. நிறைய பேர் அதை ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே அனுப்பி பாருங்க அவர் வீடியோவில் கேமியோ பண்ணியிருக்கீங்க, கேமியோவா அப்படின்னு பார்த்தா இந்த வீடியோக்கெல்லாம் ரியாக்ஷன் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்களோட கிளிப்ஸ் எல்லாம் எடுத்து போட்டிருந்தாரு. அதில் நம்ம கிளிப்பும் வருது. ஸோ ரொம்ப நன்றி. ஸோ இந்த வீடியோவை ரெண்டு நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஐயோ சீக்கிரம் பாரியா, என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க, சீக்கிரம் பாருன்னு இன்னைக்கு எடுத்து வந்துட்டேன். லியோஸ் ஃபைனல் டெஸ்டினேஷன், எல்சியூக்குள்ள லியோவின் இனிய தொடக்கம் அப்படின்னு போட்டிருக்காரு. இவர் ரீசெண்டாக நம்ம கூலி படத்தோட ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணதுனால வளமை போல தான் லோகேஷோட ஒரு படம் வருதுன்னா அது வரைக்கும் லோகேஷ் எங்கே இருக்காருன்னு தெரியாது. துருதுப்புன்னு புத்துல இருந்து வந்த பாம்பு மாதிரி வந்து அடுத்தடுத்தா இன்டர்வியூஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அதுவும் சும்மா இல்லை, லோகேஷ் இன்டர்வியூ எடுத்தா மட்டும் 1 hour 2 hourக்கெல்லாம் போடுறாங்க. நம்ம கோபிநாதன் ஒரு இன்டர்வியூ போட்டிருக்காரு, 2.5 hours போகுது. பார்த்துட்டேன் நான் ஃபுல்லா. படமே அவ்வளவு டியூரேஷனுக்கு வருமானு தெரியல, இன்டர்வியூ மட்டும் அவ்வளவு இருக்கு. ஆனா போர் அடிக்க மாட்டேங்குது. அது அதான் நல்லா இருக்கு. நானும் ஒரே சிட்டிங்ல ஃபுல்லா பார்த்தேன், நல்லா இருந்தது. ஸோ அதுல ஏதோ ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, இந்த தான் எடுத்த படங்கள்லயே லியோவுக்கு தான் நிறைய ரிப்பீட் வாட்ச் இருக்கு. அதை நிறைய பேர் வந்து 2 வருஷம் கழிச்சு எல்லாம் டீகோட் பண்ணி சொல்லும் போது அந்த படமே ரீரிலீஸ் ஆன மாதிரி ஒரு சந்தோஷம் எனக்கு. இவரோட வீடியோ பார்த்துட்டு நம்மளும் பார்த்தோம் திரும்ப லியோ. ஆமா, பாட்காஸ்ட் தமிழனோட வீடியோ பார்த்துட்டு மறுபடியும் நெட்ஃபிளிக்ஸுக்குள்ள போய் லியோவை 2-3 தடவை பார்த்தேன். ஸோ லோகேஷ் சொன்னது அதான். நிறைய பேர் வந்து ட்விட்டர்ல எல்லாம் அதை பத்தி ஏதாவது டீகோட் பண்ணி இது இப்படி அது அப்படின்னு சொன்னா நான் வந்து ஃப்ரீயா இருக்கிற டைம்ல அவங்களுக்குலாம் ரிப்ளை பண்ணுவேன்னு கூட சொன்னாரு. ஸோ what a perfect way to end this வீடியோல பாட்காஸ்ட் தமிழனுக்கு ரெண்டமா ஆரம்பிச்சு லோகேஷ் அந்த வீடியோக்கு சம்பந்தப்பட்ட என்ன சொன்னாரோ அதுல அவர் வீடியோ ஃபைனலுக்கு வந்திருக்கிற அந்த எண்டிங் நல்லா இருந்தது. அந்த கிராஃப் நல்லா இருந்தது. இது ஃபைனல் வீடியோங்கிறதுனால ஐயா கொஞ்சம் கூட அந்த என்ன சொல்றது சலிப்பு தட்டாம 56 நிமிஷத்துக்கு லோகேஷோட இன்டர்வியூ பாணியிலேயே ஒரு வீடியோ போட்டாரு. 56 நிமிஷம். சரி வாங்க, நம்ம எவ்வளவு தூரத்துக்கு எடுத்துட்டு போறோம். அதான் இப்போ நம்ம பேசி அதை ஒரு 96 நிமிஷம் வரைக்கும் கொண்டு போவோம். சரி, டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. சரி, யாராவது இதை பற்றி எழுதி டீகோட் பண்ணி பேசினாங்கன்னா நல்லா இருக்குமேன்னு சொல்லி யோசிப்போம். பட் ஆனால் யாராவது ஒருத்தங்க படம் ரிலீஸ் ஆகி 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு சின்னதாக நோட் பண்ணி சொல்லும்போது திருப்பி படம் ரிலீஸ் ஆன ஒரு ஃபீல் வரும். அப்பாடா யாரோ ஒருத்தர் நோட் பண்ணி இதை புரிஞ்சு வச்சு பேசுகிறாங்க சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வரும். எனக்கு லியோ தான் என்னோட ஹையஸ்ட் ரீவாட்ச் வேல்யூ இருக்க ஃபிலிம்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் தான் எனக்கு அதிக கமெண்ட்ஸ் ஆகட்டும் கால்ஸ் ஆகட்டும் அதிகமாக இருந்தது வந்து லியோவில் தான் நினைக்கிறேன். ஸோ அதில் எல்லா சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க. I'm so happy for you, man. I'm so happy for you. சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் தான் அந்த படத்தோட ஐடியாவே. இது ஒட்டுமொத்தமும் ஒரு மனுஷன் தான் செத்துட்டேன் அப்படின்னு தானே நம்புற ஆளோட கதை. லியோவை பார்க்கணும். He's a freaking badass. Hey guys, welcome back to another episode of PT. தம்ப்நெயில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது லியோ சீரியஸோட ஃபைனல் எபிசோடுன்னு. அது என்னமா அது அந்த bloody sweet. என்னப்பா ஒரு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குல்ல பாருங்க. எனக்கு சர்ப்ரைஸாக இருக்குது. இடையில நான் நிறையா கமெண்ட்ஸ் அவரே சொன்னார்ல, சில பல காரணங்களால் ரொம்ப நாள் கேப்பு விட்டார். அப்போ எல்லாம் வந்து நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படி இப்படின்னு. அப்போ கெப்பு விடும்போது யோசிச்சிருப்பார்ல, என்ன சார் ஒரு சீரீஸை முடிக்க முடியல கெப்பு விழுதுன்னு. ஆனால் கெப்பு விழுந்ததுக்கும் ரீசன் இருக்கு பாருங்க. அந்த கெப்பு எதுக்கு விழுதுன்னா இருங்கப்பா, லோகேஷ் வந்து ஒரு இது பேசுவார், அப்போ நீங்கள் ஃபைனல் வீடியோ போட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குங்கிற மாதிரி. என்ன கெப்பு விழுதுன்னா நம்ம கவலைப்பட்டிருப்போம். ஆனால் அதுக்கு பின்னால் ஒரு ரீசன் இருந்திருக்கு. பாட்டு, ஒரு ஃபைட்டு, கொஞ்சம் மாசான சீக்வன்ஸ், ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி ட்விஸ்ட், விஜய்னா கரியர்ல ஒரு ஆவரேஜான ஒரு கேரக்டர் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டா சொல்றேன், இந்த வீடியோட முடிவுல உங்களோட அந்த எண்ணத்தை என்னால மாற்ற முடியும்.
தெரிஞ்சா இவ்வளோ ஒரு விஷயம் தெரியும். நிறைய இது நமக்கு பாதி மூஞ்சி இல்லையோ பாதினா நான் பார்த்ததே இல்லை படத்தில், இப்போதான் அது வந்து தெரியுது. பட் ஆனால் இந்த டீகோட் அவர் சொன்ன இந்த ஷார்ட்ஸ் தான் அனுப்பியிருந்தாங்க. நான் வேறு மாதிரி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மாறுது. சீரியஸ்லி சூப்பராக இருக்கு. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா படத்தில் இருக்கிற அத்தனை கோடி ஃப்ரேமையும் தனித்தனியாக 1 hour பார்த்துருக்காங்க ஒவ்வொரு ஃப்ரேமையும். ஆனால் பெர்ஸ்பெக்டிவ் என்ன பொறுத்தவரைக்கும் மாற்றிட்டாரு. என்ன கேட்டிங்கன்னா என் பெர்ஸ்பெக்டிவ் வேற மாதிரி மாற்றிட்டாரு. இதுக்கப்புறம் லியோ போய் பார்த்தீங்கன்னா செம படம் இல்லை அப்படின்னு இருக்கு. இதை பார்த்ததுக்கப்புறம் இப்போ திருப்பி இல்லையோ பார்க்கணும்னு தோணுது. After this video, I will definitely change your perspective and thoughts about Leo. உன் வீடியோவை பார்த்துட்டு இன்னைக்கு சன் டிவியில் அந்த படம் பார்க்கும்போது பெர்ஸ்பெக்டிவே வேற மாதிரி மாறிடுச்சு. அது இவர் என்ன நினைச்சு இந்த வீடியோ பண்ணாரோ அது சக்ஸஸ் ஆயிடுச்சு. அப்படியா? இந்த 3வது வீடியோ அந்த ஷார்ட்ஸ்ல வரலையே. பரவாயில்ல. கிட்டத்தட்ட ஒரு 4 மாசத்துக்கு முன்னால ஆரம்பிக்கலாங்களா அப்படின்னு ஆரம்பிச்ச இந்த லியோ சீரிஸ் தென் ஏகப்பட்ட பார்ட்ஸ் போக போக நீங்க எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. So, அதனால இன்னைக்கு இந்த எபிசோடோட இந்த சீரிஸை முடிச்சிடலாமா? நம்ம டீகோடிங் சீரிஸோட டியூரேஷன்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட இந்த வீடியோவோட சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 6 hour வருது. ஸோ அது நிறைய பேர் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. எனக்கே அது ஆச்சரியமா தான் இருக்கு. ஒரு எபிசோடு மினிமம் 20 minutes ஆகுது வந்துருது. பிகாஸ் ஒரு படத்துல எவ்வளவு லேயர்ஸ் இருந்திருந்தா, எவ்வளவு விஷயங்கள் ஹிடனா இருந்திருந்தா, இவ்வளவு விஷயங்களை நம்ம தேடி கண்டுபிடிச்சிருந்திருக்க முடியும். 6 hour வரைக்கும் ஒரு படத்தை பத்தி பேசி இருந்திருக்க முடியும். விட்டு அந்த கிளைமேக்ஸை கூட இன்னும் 2-3 எபிசோட்ஸ் எடுத்துட்டு போலாம். பட் ஆனா வேணாம். ஆல்ரெடி இருக்கிற எல்லாத்துக்குமே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாச்சு. தெளிவா புரியுற மாதிரி ஒன்னுக்கும் பர்டிகுலர் எபிசோட்ஸ் வச்சு எல்லாத்துக்குமே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாச்சு. ஸோ இதுக்கு மேல இருக்கிற விஷயங்கள் எல்லாமே அப்படி ஃப்ளோவா ஸ்பீடா பார்த்துக்கிட்டு போனா மட்டும் போதும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு படம், அவ்வளவு விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு படம், என் கண்ணில் பட்ட எல்லா விஷயத்தையும் உங்க கண்ணிலையும் பட வச்சு நீங்களும் அந்த படத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆழமான விஷயங்களை புரிஞ்சுக்கணும். லியோ படத்தை பத்தினா உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவா மாத்தணும் அப்படின்னு ஆரம்பிச்சது தான் இந்த சீரிஸ். ஸோ அது நிறைய பேர் கிட்ட மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். யாராவது ஒருத்தர் மாறி இருந்தா கூட ஐ எம் ஃபினிஷ்டு தான். ஸோ அதுவே போதும். ஸோ நம்ம வளவலன்னு பேச வேணாம், டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். அண்ட் வெல்கம் டு லியோ சீரிஸோட ஃபைனல் எபிசோட். ப்ரீவியஸ் எபிசோடோட எண்டில் லியோ லாஸ்டா ஒரு தடவை தன்னை முழு லியோவா மாத்திக்கிட்டு எல்லா பிரச்சனையும் கிளியர் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தன்னை மாத்திக்கிட்டு ரெட் பாத்தை சூஸ் பண்ணி தாசோன்கோவுக்கு போனாரு அப்படிங்கறதோட முடிச்சிருந்தோம். அண்ட் ட்ரெயின்ல அவரை கூட்டிட்டு வரும்போது அங்க அவர் ஒருத்தர் திரும்பி பார்ப்பாரு. அதுக்கப்புறமா தாசோன்கோக்குள்ள வருவாரு. அந்த திரும்பி பார்த்தவர் உயிரோட தான் இருக்காரா, இங்க ஏன் லியோக்கு ஒரு மரியாதை கொடுக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட முடிச்சிருந்தோம். ஏற்கனவே இப்படி ஒரு கட்டுக்கு இடையில ஒரு பெரிய தியரியே பார்த்திருந்தோம். இப்படி இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம், இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு எபிசோடே அதுக்கு பார்த்துருந்தோம். ஸோ சொல்ல முடியாதுங்க. இந்த மொத்த இன்னும் ஒரு 12 எபிசோடு போட்டிருப்பாரா. இதில் அந்த ஃப்ளாஷ்பேக் அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி வீடியோ போட்டிருப்பாரு. அதை மட்டும் உருவி லோகேஷ் அதை மட்டுமாவது பார்த்துருப்பாரு. ஏன்னா இந்த லியோவில் அவருக்கு நிறையா ப்ரைஸ் வந்தாலும் இந்த லியோவில் தான் லோகேஷுக்கு அவ்வளோ அடி விழுந்தது. எது ஃப்ளாஷ்பேக்கு ஃபேக்கா என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு. ஸோ அதில் இருந்து எப்படா தப்பிக்கிறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது அதை பற்றி ஒருத்தர் வீடியோ போட்டிருக்காருன்னு அதை மட்டுமாவது பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. 2வது லியோ 2 இப்போ எடுக்க போகிறாங்க அப்படி அதுக்கு கதை யோசிக்கிறோன்னு போது இவருக்கு ரகசியமாக கால் பண்ணுவார். பிரதர் ஆஃபீஸ் கொஞ்சம் வர்றீங்களா, இந்த படத்துக்கு மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா, என்னை விட நீங்கள் தான் நிறைய வாட்டி பார்த்துருக்கீங்க, பார்ட் 2க்கு டிஸ்கஷனில் வந்து உட்காடுறீங்களா சொன்னாலும் சான்ஸ் இருக்குங்க. ஏன்னா லோகேஷ்லாம் சோஷியல் மீடியாவை பார்த்துட்டு அந்த அதுலேருந்து எடுக்கிறவர் தான். இந்த கட்டுக்கடையிலையும் ஒரு பெரிய விஷயம் இருக்குமா, அதை பத்தி நிறைய பேசுவோமா, அதுல அவ்வளவு விஷயங்கள் இருக்குதா, அதுக்கும் ஒரு எபிசோட் தேவைப்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பா அந்த கட்டுக்கடையில பெருசா எந்த விஷயமும் இருக்க போறது இல்ல, பெருசா எந்த விஷயமும் இல்ல. ஏன்னா அதை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி அதுக்கான ப்ரூஃப்ஸ் வேற எங்கேயுமே இல்ல. ஏன்னா அவரை தள்ளி விட்டவர், அவர் திரும்பி பார்த்த அந்த ஒருத்தர் தாசன்கோக்குள்ள அவர் வரும்போது இவரும் வருவாரு. சோ அவர் உயிரோட தான் இருக்காரு. ஆனா அவருக்கு பெருசா இந்த அடியை விழுந்த மாதிரி தெரியல, அவரோட ரியாக்ஷன்ஸ்ல எந்த சேஞ்சஸுமே இல்ல. சோ அங்க வேற எதுவுமே நடக்கல. இவரு வாங்க அப்படின்னு மரியாதை கொடுக்கிறாருல, அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பெரிய விஷயம்லாம் கிடையாது. நான் போற போக்குல அப்படியே சொல்றேன், பாத்துக்கோங்க. அண்ட் சீனுக்குள்ள என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி கமெண்ட்ஸ்ல, அதாவது நான் கமெண்ட்ஸ் படிக்கல, என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி கமெண்ட்ஸ் அதிகமா வந்திருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன கமெண்ட்ஸ்னா ஒரு 2 கொஸ்டின் அதிகமா கேட்டிருக்கீங்க. ஒன்னு வந்துட்டு கிறிஸ்டியானிட்டி கல்ச்சர்ல இறந்து போனவங்களோட உடம்ப பாக்ஸ்குள்ள வச்சு புதைக்க தானே செய்வாங்க, அப்புறம் ஏன் இங்க ஆந்தனி தாஸோட உடம்ப இவங்க எரிக்கிறாங்க, அவருடைய ஃபியூனரல் ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலா இது பெருசா குழப்பக்கூடிய ஒரு விஷயம்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். எல்லா கேஷ்லயுமே அவங்களுக்குள்ளேயே சில
பிரிவுகள் இருக்கும். அப்படி சில பிரிவுகள்ல இருக்கிறவங்க இறந்த உடம்ப வந்துட்டு அடக்கம் பண்ண மாட்டாங்க, எரிப்பாங்க. அவ்வளவுதான், சிம்பிள். அதுக்கான விளக்கம் என்னன்னா, கிறிஸ்டியன்ஸ் ஏன் பாடியை புதைக்கிறாங்க அப்படின்னா, இது இயேசுவின் அடக்கத்தை நினைவுபடுத்துகிறது. அதாவது அவங்களுடைய காடான இயேசுவை வந்துட்டு அவருக்கு வந்துட்டு இந்த ஒரு ப்ரொசீஜர்ல தான் அவருடைய ஃபியூனரல் நடந்துச்சு. சோ அதனால அதை அவங்க ஃபாலோ பண்றாங்க. அண்ட் எரிக்கிறவங்க எதனாலன்னா, கிரெமேஷன், தகனம் அப்படின்றதுல, தகனம் அப்படின்னா எரிக்கிறது. சில கிறிஸ்துவ சபைகள் தகனத்தை ஏற்றுக்கொள்கின்றன. குறிப்பாக உடல் புதைப்பதற்கு நிலம் பற்றாக்குறையாக இருக்கும் இடங்களில் தகனத்துக்கு பிறகு சாம்பல் புதைக்கப்படலாம் அல்லது வேறு இடத்தில் வைக்கப்படலாம். எரிக்கிறதுக்கு காரணம் வந்து இருக்குதா, ஒண்ணு புதைக்கிறதுக்கு இடம் இல்லாம நான் என்ன தெரியுமா நினைச்சேன், அவரோடது நேச்சுரல் டெத் இல்ல. ஸோ மேபி நேச்சுரல் டெத்துனா புதைச்சிருவாங்க. அவர் அந்த புல்லட் காயம் அது இதெல்லாம் பட்டு டேமேஜ் ஆன பாடிங்கிறதுனால, அது நேச்சுரல் டெத் இல்லைங்கிறதுனால எரிச்சிட்டாங்களோன்னு நான் நினைச்சேன். எனக்கு தெரியல இருக்கலாம். இன்னொன்னு, அவங்களுடைய அந்த சாம்பல், அவங்களை எரிச்சு அவங்களுடைய அந்த சாம்பலை புதைப்பாங்க. உடலை புதைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னா உடலை எரிச்சு அந்த சாம்பலை புதைப்பாங்க. அல்லது அந்த சாம்பலை எடுத்து வச்சுப்பாங்க. இவருடைய சாம்பல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனியா எடுத்து வச்சுப்பாங்க. சோ ஆந்தனி தாஸோட சாம்பல் வேணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க எரிக்கிறாங்க. சோ அந்த ஒரு கேட்டகரி கிறிஸ்டியன்ஸ் தான் இவங்க. சோ இவ்வளவுதான், சிம்பிள். அண்ட் செகண்ட் ஒன் என்னன்னா, ஃபியூனரல்ல ஒருத்தர் மூஞ்சி மறைச்சிட்டு நிக்கிறாரு, ஒரு பிளாஸ்டிக் பவர் போட்டு மூஞ்சி மறைச்சிட்டு இருக்கிறாரு. அவர் யாரு? இதுல எல்சியூ கனெக்ட் இருக்குதா, ஒருவேளை அவர் ரோலக்ஸா இல்ல அமரா அவரா இவரான்னு ஏகப்பட்ட குழப்பம் கொஸ்டின்லாம் ரைஸ் பண்ணீங்க கமெண்ட் செக்ஷன்ல. ஆக்சுவலா எனக்கு சத்தியமா தெரியல. உண்மையிலே அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியலையா? அதாவது யாருக்குமே தெரியலையா? சத்தியமா எனக்கு புரியவே இல்லை. இந்த ஒரு மூஞ்சி தெரியாத ஒருத்தர் ஒரு பெரிய குழப்பத்தை கொண்டு வருவாருன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. அவர் யாருன்னு நான் சொல்றேன், நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் அவர் கிடையாது. இப்போ இந்த ஸ்டேஜ்ல ஆந்தனி தாஸை எங்க அது அவர் மண்டை தானே வெல்ல முடியலையா? வேற எங்க பிளாஸ்டிக் போட்டு எரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹேரால் நிக்கிறாரு, அவருக்கு பின்னாடி 2 பேர் நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் கீழே தான் மத்த எல்லாரும் நிக்கிறாங்க. சோ இவங்க 3 பேர் ஒரு ஸ்டெப் மேல நிக்கிறாங்க. சரி, ஓகே, இத வந்துட்டு இந்த மூஞ்சி தெரியாத நபர் யாரு, இதெல்லாம் என்ன, இது வந்துட்டு ஃப்ளோல சொல்றேன். அந்த ஃப்ளோல தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சோ இப்போ வேண்டாம். எங்க அது பிளாஸ்டிக் கவர் மாதிரியா இருக்கு? அது பிளாஸ்டிக் கவர் தானா? நான் இவ்வளோ நேரம் பஞ்சு மிட்டாய் மண்டையா மாதிரி யாரோ ஃபுல் அண்ட் ஃபுல் நரைச்சதல்லன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். பிளாஸ்டிக் கவரா அது? ஸோ இப்போ இங்கே என்னன்னா, பார்ட் 7ல, அதாவது ஒரிஜினல் ஃபிளாஷ்பேக்ல நான் ஒரு விஷயத்தை வந்துட்டு பின்னாடி சொல்றேன்னு சொல்லியிருப்பேன். பின்னாடி மீன்ஸ் கிளைமேக்ஸ்ல சொல்றேன்னு சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ நம்ம கிளைமேக்ஸ்க்கு வந்தாச்சு. அங்கே நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, இந்த ஹேரால், ஆண்டனி இவங்களோட அந்த ஷர்ட் டிஃபரன்ஸ், அந்த ஷர்ட்டுக்கான வேரியேஷன் வந்துட்டு அதுக்குன்னு ஒரு இதுவே இருக்கு, அதுலேயும் சில விஷயங்களை நமக்கு கன்வே பண்றாங்க அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குதா. ஸோ அது என்னங்கிறத வந்துட்டு நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது ஹேரால் தாஸை வந்துட்டு அந்த ஃபேக்கான ஃபிளாஷ்பேக்ல நல்ல நீட்டா டக்டின் பண்ணிட்டு, நல்ல முடியெல்லாம் சீவி கரெக்டா மெயின்டைன்டா நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு ஆளு பாக்குறதுக்கே லுக் அப், அவங்க ஃபேக்கா சொன்னதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஃபாரின்ல படிச்ச ஒருத்தர் மாதிரி இருப்பாரு. பட் ஆனா ஆக்சுவலா அவர் யாருன்னா, ஆந்தனி தாஸுக்கு கீழே உள்ள அவருடைய தம்பியான ஒரு கோவக்கார ஈகோ பிடிச்ச ஒரு அடியாள் அப்படின்னு நான் அந்த பிளாஷ்பேக்ல சொல்லியிருந்தேன் இல்லையா. சோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் பிரசன்ட்ல அவருடைய லுக்ஸுமே இருக்கும். ஃபுல் நெஞ்சு தெரியற மாதிரி சட்டை பட்டனை திறந்து விட்டுருப்பாரு, முடியெல்லாம் சீரா சீவி இருக்க மாட்டாரு, களைஞ்சு போயிருக்கும். ஷர்ட்ல கையோட மடிப்புகள் வந்து ப்ராப்பரா நீட்டா இருக்காது. ஷர்ட்டுமே ஒரு நார்மல் ஷர்ட் தான் போடுவாரு, ஒரு சிங்கிள் பாக்கெட் வச்ச ஷர்ட்டா ஒரு நார்மலான ஷர்ட் தான் போடுவாரு. ஆனா அவருடைய பேச்சு பிஹேவியருமே கூட ஒரு படிக்காத ஒருத்தர், ஒரு யதார்த்தமான ஒருத்தர், ஒரு இம்மெச்சூரா, ஒரு திங்கிங் லெஸ்ஸா, லைக் ஒரு ஏனோ தானோ அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட பிஹேவியர் பேச்செல்லாம் இருக்கும். ஆமா, பட் ஆனா ஆந்தனி தாஸோடது வந்து அப்படி இருக்காது. கரெக்டா பேண்ட் ஷர்ட்லாம் வியர் பண்ணிருப்பாரு, நெஞ்செல்லாம் தெரியற மாதிரி நான் ரவுடி பையன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்க மாட்டாரு. சட்டையோட மடிப்புகள், அவர் முடிய சீவி கரெக்டா ஒரு ப்ராப்பரா அந்த ஃபேக்டரிக்கு, அந்த கோட்டைக்கு ராஜா அப்படிங்கிற மாதிரி இருப்பாரு. பட் இவர் அப்படி பார்த்தா ராஜாக்கு தம்பி, ராஜாவுக்கு துணை ராஜா, அடுத்த ராஜாவே இவர் தான் அப்படிங்கிற மாதிரியா இருக்காரு அவரு. ஆனா இப்ப அந்த மெச்சூரிட்டி கேரக்டர் வைஸ் உதாரணமா லியோ இருக்கிற உண்மை தெரிஞ்சு ஆந்தனி தாஸ் லியோவை பார்க்க காஃபி ஷாப் போவாரு. அங்க போனதுல இருந்துமே கடைசி வரைக்குமே அவர் லியோவை ஹேண்டில் பண்ற விதம் நீட்டா கரெக்டா இருக்கும். இவன் எப்படிப்பட்டவன், இவன் என்னெல்லாம் பேசணும் பேசக்கூடாது, இவனை என்னெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, அது எல்லாம் தெரிஞ்சு அதை புரிஞ்சு பண்ணுவாரு. அண்ட் லியோ அதை விட அன்பிரடிக்டபிளான ஒரு ஆள் அப்படிங்கிறதுனால ஆந்தனி தாஸோட கணக்கு தப்பா போய் அவர் சாக வேண்டியது ஆயிப்போச்சு. ஆனா அதெல்லாம் பார்த்தாச்சு, அதை விடுங்க, அது தேவையில்ல, அது முடிஞ்சு போனது. அண்ட் இப்போ உதாரணமா இதுவே ஹேரால் தாஸ் வந்துட்டு அந்த காஃபி ஷாப்புக்கு லியோவை பார்க்க போயிருந்தா அங்க என்ன ஆயிருக்கும்? அவரு நான் லியோ இல்லன்னு சொல்லுவாரு, ஹேராலோட ஈகோ உரச
ஆரம்பிச்சிருக்கும். உடனே அங்கே ஒரு பெரிய ஃபைட் வந்திருக்கும். அங்கே அவங்களுக்குள்ள கைகலப்பாயிருக்கும். ஆக்சுவலா ஹேரால்ட் தாஸ் அங்கேயே செத்து போயிருப்பாரு. இப்படிதான் நடந்திருக்கும். பட் ஆந்தனி தாஸ் அதை பக்குவமா ஹேண்டில் பண்ணிருப்பாரு. சோ இதுதான் அந்த டிஃபரன்ஸ். அண்ட் இப்போ அந்த ஷர்ட் விஷயத்துக்கு வருவோம். ஹேரால்ட லாஸ்டா நமக்கு படத்துல எப்ப காட்டுவாங்க, அதாவது ஆந்தனி தாஸ் உயிரோட இருக்கும்போது காட்டுவாங்க. ஆந்தனி தாஸ் ஃபேக்டரியில இருந்து லியோவை பார்க்க கிளம்பி போவாரா, அப்ப அவரை ஹேரால்ட் தாஸ் வழி அனுப்பி வைப்பாரு. அப்போ நமக்கு ஹேரால்ட் தாஸை காட்டுவாங்க. அதுக்கப்புறம் படத்துல எப்போ ஹேரால்ட் தாஸை காட்டுவாங்கன்னா ஆந்தனி தாஸ் இறந்து போனதுக்கு அப்புறமா அந்த செய்தி தெரிய வரும்போது ஹேரால்ட் தாஸை காட்டுவாங்க. சோ இந்த ரெண்டு ஷாட்டுக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. இது ஆந்தனி தாஸ் சாவுறதுக்கு முன்னாடி, அதாவது அந்த ஃபேக்டரியோட ராஜா அந்த கோட்டையை விட்டு வெளியில போறதுக்கு முன்னாடி ஹேரால்ட் தாஸை பாருங்களேன். அவர் 2 ஸ்டெப் பின்னாடி போய் அந்த கூட்டத்தோட வரிசையில் நின்னாருன்னா இதுல இவர் தான் மெயினான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கவே முடியாது. அவ்வளோ லோக்கலா அவ்வளோ யதார்த்தமா ஒரு அடியால் மாதிரியே தான் இருப்பாரு. அண்ட் ஆந்தனி தாஸ் போனதுக்கு அப்புறம் அவரை காட்டுற அந்த ஷாட்ல பாருங்க, அவர் போட்டிருக்க ஷர்ட்டை பாருங்க, டபுள் பாக்கெட் வச்ச ஷர்ட் போட்டிருக்காரு. அண்ட் இங்க கூட்டத்தோட கூட்டமா அடியாலா கும்பலா நின்னாரா, யாரும் இதுல முக்கியமான ஆளுன்னு வித்தியாசமே தெரியாத மாதிரி. அண்ட் இங்க அவர் போனதுக்கு அப்புறம் காட்டுறாங்க ஒரு மாதிரி சோலோவா கெத்தா பத்துனுறாரு, ராஜா பகவத் மாதிரி படுத்துறாரா. அதாவது ராஜா இல்லாத ஒரு கோட்டைக்கு இப்ப நான் தான் ராஜாவா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக்ல காட்டுறாங்க அவர். ஆனா ஆந்தனி தாஸ் அவருடைய கோட்டையை விட்டு வெளியில போகும்போது, அதாவது லியோவை பார்க்க கிளம்பும் போது அவருடைய ஷர்ட்டை ரிமூவ் பண்ற மாதிரி ஒரு ஷாட் வச்சிருப்பாங்க. அதாவது தன்னோட கோட்டையை விட்டு அந்த ராஜா பதவியை கழட்டி வச்சுட்டு அவர் போறாரு. ஏன்னா போறவரு திரும்ப எப்பா சார் சூப்பர் சார். அவர் அந்த சட்டையை கலட்டும் போது அது டபுள் பாக்கெட்ல இருக்கு. அப்புறம் பார்த்தா அவர் டபுள் பாக்கெட் சட்டை போட்டிருக்காரு. அவர் கழட்டி வச்சுட்டு போன சட்டை இவர் எடுத்து போட்டிருக்காரு. ஏங்க அது நல்லா இருக்குங்க. அந்த 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 பாயிண்ட் கேட்ச் பண்ணது நல்லா இருக்கு. சத்தியமா இதெல்லாம் நம்ம நோட் பண்ணல, இவ்வளவு டீட்டெயிலாலாம் பார்க்கல. நைஸ். உயிரோட வரலாம், வராமலும் போகலாம், வந்தா லாபம் வரலனா நஷ்டம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் போகவே செய்வாரு. ஏன்னா போய் பார்க்க போறவரு அப்படி. சோ அவர் அந்த பதவியை கழட்டிட்டு போற மாதிரி அங்க வச்சிருக்காங்க. ஆனா அந்த ராஜா இல்லாத கோட்டையில இப்போ இவர் டெம்பரரி ராஜாவா இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆனா அந்த ஷர்ட்லயுமே அவர் எக்ஸாக்டா ராஜா போட்டிருந்த அதே ஷர்ட்டை இங்க அவருக்கு காட்டியிருக்க மாட்டாங்க. அதாவது இவருக்கு ராஜா இல்லாததுனால ராஜா பதவி கிடைச்சிருக்கு, அவர் அதுக்கு தகுதியானவர் அப்படிங்கறதுனால அவர் கிடைச்சிருக்கா இல்ல அப்படிங்கறத வந்துட்டு இங்க காட்டுறாங்க பாருங்க. அந்த ஒரு ஷர்ட்லயுமே அவர் பட்டன்லாம் திறந்து போட்டுன்னு தான் இருப்பாரு, கை மடிப்புகள்லாம் கரெக்டா இருக்காது, அப்பவுமே முடிய சீராலாம் மெயின்டைன் பண்ணிருக்க மாட்டாரு, பிஹேவியர்ஸ்லாம் மாத்திருக்க மாட்டாரு. சோ இது வந்துட்டு எப்படின்னா, அதாவது அவருக்கு வந்துட்டு செட்டே ஆயிருக்காது. ஆக்சுவலா அதை கொஞ்சம் வெளியில போய் பார்த்தோம் அப்படின்னா விஜய் சார் வந்துட்டு ஒரு ஸ்பீச் கொடுப்பாரு. அதுல வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லுவாரு. ஆசியா அவங்க அப்பா சட்டை எடுத்து போட்டுக்குவான், அப்பாவோட சேர்ல ஏறி டொயினி ஏறி உட்காந்துக்குவான். அந்த ஷர்ட் அவனுக்கு செட்டே ஆகாது, தொலைன்னு இருக்கும். அந்த சேர்லாம் உட்காரலாமா வேணாமா, அது அவனுக்கு தகுதியா இல்லையா அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. அப்பா சட்டை. சோ இது வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தகுதியானவர்னு போய் உட்காரல, காலியான இடத்துல போய் உட்காந்துக்கிட்டாரு. சோ அந்த இடத்துக்கு இவர் அன்ஃபிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அவரோட அப்பீரியன்ஸ்ல நமக்கு கன்வே பண்றாங்க. அண்ட் இப்போ ஒரு சேர் ஒன்னு இருக்கு, அந்த விஷயத்துக்கு வருவோம். அதாவது பேடாஸ் லைரிக்கல் வீடியோல பல ராஜாக்களை பார்த்தாச்சுடா அப்படின்னு ஒரு லைன் வரும். அதுக்கு ஒரு விஷயம் ஒன்று காட்டுவாங்க. ஒரு சேர்ல ஆந்தனி தாஸ் உட்கார்ந்துருக்கிற மாதிரி, அதாவது அவர் ராஜா அவருடைய சிம்மாசனத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த சேர் தான் அந்த கோட்டையோட, அந்த தாசன் கோ ஃபேக்டரியில உள்ள அந்த ராஜாவோட சிம்மாசனம், அந்த சேர். தென் ஒரு ராஜா இறந்ததும், அதாவது ஆந்தனி தாஸ் இறந்ததுக்கு அப்புறமா வேற ஒரு புது ராஜா வாராரு, அதாவது அவருடைய தம்பியான ஹேரால்ட் தாஸ் வாராரு. அந்த சிம்மாசனத்துல அவர் உட்கார்றாரு. அதாவது ஆந்தனி தாஸ் இல்லாத தாசன் கோல அவருடைய இடத்துல அவர் அந்த அதாவது அந்த பின்னாடி ஒரு சோஃபா இருக்கு பாத்தீங்களா, அந்த சோஃபால கெத்தா பத்துன்னு இருப்பாரு. ஆனா அவர் இறந்த செய்தி தெரிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்து அவரு சிம்மாசனத்துல வந்து உட்கார்ந்துருக்காருங்கிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு ராஜா போயாச்சு, அதாவது ராஜா பதவியை கழட்டி வச்சுட்டு போனாரு, இவர் பதவியை டெம்பரரி எடுத்துக்கிட்டாரு. இப்ப ராஜாவே இல்ல, சோ ராஜ்யத்தை நான் கண்ட்ரோல் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் அடுத்த ராஜாவா சிம்மாசனத்துல உட்கார்ந்துருக்காரு. அண்ட் தென் லியோ தாஸ் இவரை கொன்னுட்டு, அதாவது இந்த ராஜாவையும் காலி பண்ணிட்டு அவரு அந்த சிம்மாசனத்துல போய் உட்கார்ந்துருவாரு. சோ ஃபர்ஸ்ட் ஒரு ராஜா, அவர் செத்து போனதுனால இவர் ராஜா, இவரை கொன்னுட்டு இவர் ராஜா. அண்ட் இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இன்னொன்னு என்னன்னா, லாஸ்டா லியோ வந்துட்டு எல்லாரையுமே அழிச்சிட்டு தாசன் கோங்கிற அந்த கோட்டையை தீ வச்சு டிஸ்போஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 2 minutes தன்னோட பாஸ்ட் லைஃபை வந்துட்டு, தன்னோட பாஸ்ட் பிஹேவியரை வந்துட்டு ஃபீல் பண்ணுவாருங்க. ஒரு நாஸ்டாலஜிக் மொமெண்ட் மாதிரி அங்க ஒன்னு பண்ணுவாரு. அதாவது அவருடைய பழைய பிஹேவியர்ஸ் எல்லாம் ரீக்ரியேட் மாதிரி பண்ணுவாரு. லைக் சிகரெட் பிடிக்கிறது அண்ட் அந்த காப்பு போடுறது இதெல்லாம் பண்ணுவாரா.
ஸோ அப்படி லியோவை ரீக்ரியேட் பண்ற அந்த ஒரு லைன்ல தான் அவர் அந்த சிம்மாசனத்திலையும் உக்காந்துருப்பாரு. அதாவது பாஸ்ட்ல அந்த ஃபேக்கான பிளாஷ்பேக்லையும் பாத்தீங்கன்னா அந்த சிம்மாசனத்தை காட்டியிருக்க மாட்டாங்க, அதுல யாரு ராஜாவா இருந்தாங்கிறதையும் காட்டியிருக்க மாட்டாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ராஜ்யத்துக்கு யார் ராஜா, இந்த சிம்மாசனத்துக்கு யாரு சொந்தக்காரன் அப்படிங்கறத நமக்கு காட்டியிருக்க மாட்டாங்க இல்லையா? அப்படிங்கறது நமக்கு தெரியவும் தெரியாது இல்லையா? பட் ஆண்டனி தாஸ் தான் எல்லாத்தையும் கட்டி ஆண்டான். அவனுக்கு பலமா அவனோட தம்பி பல நாடுகளுக்கு பிசினஸ் எக்ஸ்பெண்ட் பண்ணி பெருசாக்கணும். அண்ட் லியோ வந்துட்டு அடியால அவங்களுக்கு சொன்னதை பண்ற ஒரு கோவக்காரனா வேலை பார்த்தான். அப்படிதான் நமக்கு சொன்னாங்க. அதாவது ஆண்டனி தாஸ் தான் எல்லாரையும் கட்டி ஆண்டாரு, அவர் தான் ராஜா அப்படிங்கறத விஷுவலா கூட ஃபேக்கா காட்டல, ஹிருதயராஜோட வாய்ஸ் ஓவர்ல தான் அதை பொய்யா சொல்லுவாங்க. 1999 தாஸ் அண்ட் கோ ஆந்திராவிலேயே பெரிய டொபாக்கோ ஃபேக்டரி, அதை மொத்தமா கட்டி ஆண்டவன் ஆண்டனி தாஸ். சோ இங்க இந்த இடத்துல பழைய மாதிரி லியோ தன்னோட விஷயங்கள் எல்லாம் ரீக்ரியேட் பண்ணி பாக்குறாரு. அந்த பழைய லியோவை ஃபீல் பண்றாரு ஒரு 2 மினிட்ஸா லாஸ்டா அப்படின்னு காட்டுறாங்க. அப்படின்னா அந்த சிகரெட் பிடிக்கிறது, காப்பு போடுறது, அந்த வரிசையில் அந்த சேர்லயும் உட்கார்றாரு. அப்படின்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோட்டைக்கு அவர் தான் ராஜாவா இருந்திருக்கிறாரு. அவரு தன்னை செத்து போனதா நம்ப வச்சுட்டு போனதால, அதாவது அந்த ராஜா செத்து போனதால அதுக்கப்புறமா இங்க ஆண்டனி தாஸ் ராஜாவானாரு. அதுக்கப்புறமா அவர் செத்து போனதால ஹேரால்ட் தாஸ் ராஜாவானாரு. அதுக்கப்புறமா அவர் கொன்னுட்டு பழைய ராஜாவை திரும்ப வந்து அதுல உட்கார்ந்து இருக்கிறாரு, அதுவும் கெத்தா உட்கார்ந்துக்கிறாரு. அந்த கழுகும் கூட அந்த ஒரு ராஜாவோட சிம்மாசனத்துக்கு பக்கத்துல தான் அதோட பிளேஸ்மெண்டே இருக்கும். அந்த இடத்துக்கான அந்த ராஜ்யத்துடைய ராஜாவுக்கு பக்கத்துல அந்த கழுகை இருக்கும். ஆனா அந்த பழைய ராஜா திரும்ப அந்த சிம்மாசனத்துல இத்தனை வருஷம் கழிச்சு வந்து உட்காரும் போது அந்த கழுகு அவரை வந்து பார்க்கும். ஓஜி கிங் வந்து வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி அது வந்து பார்க்கும். அந்த கழுகை பார்த்து அந்த ராஜா இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவாரு, அண்ட் ஹேராலும் ஒரு இடத்துல சொல்லுவாரு, இத்தனை வருஷத்துல முதல் தடவை ஒருத்தனை இவ்வளவு உத்து பார்க்கறான். சோ இதுல இருந்தே தெரியுது, அதாவது நான் அந்த ஒரு பிளாஷ்பேக்ல சொல்லியிருந்தேன்னா லியோ வந்துட்டு அவங்க சொன்ன மாதிரி வெறும் அடியாலோ படிக்காதவனோ கீழே கிரவுண்ட்ல இறங்கி வேலை பார்க்கறவனோ கிடையாது. கீழே கிரவுண்ட்ல இறங்கி வேலை செய்யறதுக்கு ஒருத்தன் வேணும்ல, தாஸ் லியோ தாஸ். கிரவுண்ட்ல இறங்கி வேலை பார்க்கற ஒருத்தன் அவன் கிடையாது, அவன் தான் டாப்ல இருக்கிறவனே அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்னா சோ அதுக்கான ப்ரூஃப் இதோ. ஆனா அந்த பேடாஸ் லிரிக்கல் வீடியோல ஆண்டனி தாஸ் அந்த ஷேர்ல உட்கார்ந்திருப்பாரா, அது வந்து லியோ ஃபேக்டரி விட்டு போனதுக்கு அப்புறம். ஏன்னா அந்த லுக்கை பாத்தீங்கன்னா அவர் பாஸ்ட்ல உள்ள லுக்கு கிடையாது, பிரசன்ட்ல அவர் இருக்கிற அந்த வயசான லுக்கு தான். அதாவது லியோ ஃபேக்டரியை விட்டு தான் செத்து தான் நம்ம வச்சு ராஜா ஆயிட்டாதுங்கிறத வந்துட்டு இதுல காட்டுறாங்க. அதாவது ஓஜி கிங் செத்து போனதால நெக்ஸ்ட் ஒருத்தர் கிங்கா வராரு, அவர் செத்து போனதால இன்னொரு கிங் வராரு, அந்த இன்னொரு கிங்க கொன்னுட்டு அந்த ஓஜி கிங்கே ரிட்டர்ன் வராரு. அதே மாதிரி தான் அந்த ஷர்ட் விஷயமும், அந்த டபுள் பாக்கெட் ஷர்ட். இப்போ லோகேஷ் யோசிப்பாரு, எல்லாத்தையும் சொல்லிட்டு இல்லை, இப்போ நான் பார்ட் 2ல என்னத்தை காட்டுறது, என்ன எக்ஸைட்மெண்ட்டை காட்டுறது, பார்ட் 4 வரைக்கும் நீயே சொல்லிட்டீங்கன்னா நான் என்னப்பா பண்றது சொல்லுவாரு. பாப்பா நீயே வந்து கதை எழுதி கொடுத்துரு, இனி லியோ வராது பார்ட் 2. இப்போ அவருக்கு ஒரு தைரியம் என்னன்னா, விஜயண்ணா வந்தா தானே லியோ 2. ஸோ விஜயண்ணா அரசியலுக்கு போயிட்டாருன்னு சொல்லி, அதுக்கு நான் காரணம் இல்லைங்க, விஜயண்ணா தான் காரணம், பழைய தூக்கி அங்கே போடலாம். அது வரைக்கும் லோகேஷ் சேஃப். ஆண்டனி தாஸ் கழட்டிட்டு போறாரு, அதுக்கப்புறமா அதை ஹேரால்ட் தாஸ் போட்டிருக்கிறாரு. ஆனா அவரும் செத்ததுக்கு அப்புறமா அதை லியோ போட்டிருக்கிறாரு. லியோ எங்கடா போட்டிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது லியோ படத்துல வேற எங்கேயுமே போட மாட்டாரு டபுள் பாக்கெட் ஷர்ட். லாஸ்ட்ல இந்த டபுள் பாக்கெட் ஷர்ட் காரன, அதாவது இந்த ராஜாவை கொன்னதுக்கு அப்புறமா அவரை வீட்டுல வச்சு காட்டுவாங்க தெரியுமா, அப்போ அவர் டபுள் பாக்கெட் ஷர்ட் போட்டிருப்பாரு. இதுக்கு முன்னாடி படத்துல வேற எங்கேயுமே அவர் இந்த ஷர்ட் போட்ட மாதிரி காட்டவே மாட்டாங்க. ஓஜி கிங் அப்படிங்கறத வந்துட்டு அங்க நமக்கு கன்வே பண்றாங்க. நான் தான் கிங்னு சொன்னவன் எல்லாரையும் கொன்னுட்டு இங்க நான் தான் எப்பவுமே கிங், கடைசி வரைக்கும் நான் தான் கிங் அப்படிங்கிற மாதிரி அங்க கன்வே பண்றாங்க. அண்ட் இந்த ஷர்ட்டை, இந்த லியோ ஷர்ட், அதாவது இந்த கிங் ஷர்ட்டை என்டையர் ஃபிலிம்ல இதுக்கு முன்னாடி வேற எங்கேயும் போட்டிருக்க மாட்டாரு. பட் ஆனா ஒரு இடத்துல போட்டிருப்பாரு. அது எங்கன்னு கெஸ் பண்ண முடியுது உங்களுக்கு? இன்டர்வல் போர்ஷனை வந்துட்டு நான் ஒரு விதமா சொல்லியிருந்தேன். அதாவது இதுவரையும் நல்லவன் இருந்தான், இனி கதையில ராட்சச முகம் தான். அந்த சாக்லேட் காயின் இருக்குல்ல, அந்த சாக்லேட் காயின் மேல பிளட் வந்து விழுந்துருச்சு. அதாவது உள்ளக்க தான் இனிமே பார்த்திபன், வெளியில லியோ தான். பிளட்டி ஸ்வீட், ரத்த கலரியான சாக்லேட் ஃபுல்லா இப்ப ரத்தம் ஆயிருச்சு. லைக் அந்த மாதிரி நம்ம பார்த்திருந்தோம், நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? சோ சேம் அதே விஷயத்தை தான் அவர் இப்படி ஆயிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இங்க அனிமேஷனா டைட்டில் வச்சு கன்வே பண்ற அதே விஷயத்தை தான் அடுத்த ஒரு சீன்லயும் அந்த ஷர்ட்டை வச்சு நமக்கு கன்வே பண்ணாங்க. அதுக்கு அடுத்து வர்ற அந்த காஃபி ஷாப் சீன்ல அவர் போட்டிருக்க ஷர்ட்டை பாருங்க, லைக் அந்த காயின் மாதிரி உள்ளக்க சாக்லேட், அதாவது உள்ளக்க பார்த்திபனோட ஷர்ட், வெளியில லியோவோடைய ஷர்ட். லைக் அங்க அனிமேஷனா கன்வே பண்ணதை இங்க ஷர்ட்டை வச்சு நமக்கு கன்வே பண்றாங்க.
ஸோ அவ்வளவுதான் இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிள். அண்ட் இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஆந்தனி தாஸோட ஃபியூனரல்ல அங்க நிக்கிறவர் யாரு? அண்ட் இங்க லியோ தாசன்கோக்குள்ள என்ட்ரு ஆகும்போது இவர் எதுக்கு வாங்கன்னு மரியாதை கொடுக்குறாரு. அந்த ட்ரெயினுக்கும் இதுக்கும் இடையில என்ன நடந்துச்சு, இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரு ஆன்சர் சொல்லணும்னா ஆக்சுவலா இவர் யாரு? இவர் ஆந்தனி தாஸ் கூட இருக்கிறவர் நமக்கு தெரியும். அதாவது இவர் ஆந்தனி தாஸோட ரைட் ஹேண்ட். அதாவது அந்த ஃபியூனரல்ல நான் சொல்லியிருந்தேன்ல, ஹேரால்ட் தாஸோட லெஃப்ட்ல தான் இவர் நிக்கிறாரு, பட் ரைட்ல வேற ஒருத்தர் நிக்கிறாரு. இவர் இப்போ ஆந்தனி தாஸ் இறந்து போனதால ஹேராலோட லெஃப்ட் ஹேண்ட் ஆயிட்டாரு, பட் ஆந்தனி தாஸுக்கு ரைட் ஹேண்டா இருந்தவர். ஆந்தனி தாஸ் எப்படி எந்த ஒரு விஷயத்தையும் மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஆளா, லைக் அதே மாதிரி தான் இவரும். ஹேரால் மாதிரி பெருசா கோவப்படுறது, உன்னை கொன்றுவேன் வச்சிருவேன் அப்படி இப்படின்னு சொல்றது அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. சோ அவரோட ரைட் ஹேண்டுங்கிறதுனால அதுக்கு ஈக்குவலான ஒரு மெச்சூரிட்டி அவருக்கு இருக்கும். சோ இப்போ உள்ள வர்றது லியோ தாஸ், அதாவது நம்மளுடைய ஒரிஜினல் கிங், நம்மளுடைய பழைய ராஜா இதுக்குள்ள வாராரு. சோ அதனால அவருக்கு இவரு வாங்க அப்படின்னு மரியாதை கொடுக்குறாரு. அண்ட் நிறைய இடங்கள்லயுமே இவர் பெருசா ரியாக்ட் பண்ண மாட்டாரு, லைக் சின்னதா ஸ்மைல் பண்றது, அப்படி நிக்கிறது, அமைதியா இருக்கிறது, லைக் ஆந்தனி தாஸ் மாதிரி எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பண்ற ஒரு மெச்சூரான ஆள் மாதிரி தான் காட்டுவாங்க. சோ அதனால தான் இங்க அந்த கிங்குக்கு அவர் மரியாதை கொடுக்கிறாரு. சோ இதுல வேற எந்த ஒரு இதுவுமே கிடையாது, அங்க வேற எதுவுமே நடக்கல. அண்ட் இப்போ இந்த ரைட்ல நிக்கிறவர் யாரு? அவர் யாருன்னா ஹேரால்ட் தாஸோட ரைட் ஹேண்டா இருந்தவர். ஆந்தனிக்கு இவர் எப்படி ரைட் ஹேண்டோ அதே மாதிரி ஹேரால்டுக்கு இவர் ரைட் ஹேண்டா இருந்தவர். பாத்தீங்களா, அது பிளாஸ்டிக் இல்லங்க, அது ஃபுல்லா வெள்ள முடி. நான் நினைச்சு ஜூம் பண்ண அப்படி தெரியுது போல. இல்ல அதான் யோசிக்கிறேன், கவர் போட்டு நிக்கிறாரா யாருங்க அவருன்னு பார்த்தா ஃபேஸை கவர் பண்ணிட்டு நிக்கிறாரு போல இருக்கு. அது ஃபுல்லா அந்த வெள்ள முடி. அதாவது இவர் பிளாஷ்பேக்லயுமே இருப்பாரு, பிரசன்ட்லயுமே நிறைய இடத்துல இவர் காட்டுவாங்க, நீங்க பாத்திருப்பீங்க. இவர் பேர் சிட்டு. சோ இவர் ஹேரால்ட் தாஸோட ஒரு ரைட் ஹேண்டு, ஹேரால்ட் தாஸோட எல்லாத்துக்குமே கூட இருப்பாரு. இப்போ இவர் எப்படி ஆந்தனி தாஸ் மாதிரியோ இவரும் ஹேரால்ட் தாஸ் மாதிரி அந்த ஒரு கோவம், அந்த ஒரு இம்மெச்சூர் ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் அவர்கிட்ட இருக்கும், லைக் அந்த மாதிரியான ஒரு ஆள். அண்ட் இவர்கிட்ட ஹேரால்ட் தாஸ் ஒரு விஷயம் சொல்லுவாரு, அதாவது லியோ எல்லாரையும் கொல்றதுக்கு தான் ஃபேக்டரிக்குள்ள வந்திருக்காரு, அந்த ஒரு ப்ராஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ற ஒரு ஆளே இவர் தான். அண்ட் இவர்கிட்ட ஹேரால்ட் தாஸ் ஒரு விஷயம் சொல்லுவாரு, அவனே அவன் வாயில லியோன்னு ஒத்துக்கணும். அதாவது சிட்டுன்னு பேரை சொல்லி மரியாதையை சொல்றாரு இல்லையா, அதே ஆந்தனி தாஸோட ரைட் ஹேண்டா இருந்து இப்போ ஹேரால்ட் தாஸோட லெஃப்ட் ஹேண்டா இருக்கிற இவர்கிட்ட சொல்ற விதத்தை பாருங்க. நீ பையன்கிட்ட போ, நீ இன்னும் மரியாதை இல்லாம சொல்றாரு இல்லையா, அவரும் ஒரு வேலைக்கார மாதிரி ஒரு ரியாக்ட் பண்றாரு. அதாவது ஆந்தனி தாஸ் போனதோட இவருடைய மவுசுங்க குறைஞ்சிருச்சு. இப்போ இவர் ஹேராலோட லெஃப்ட் ஹேண்ட், அதுக்கேத்த மரியாதை. சோ இப்போ உங்களுக்கு இந்த மூஞ்சில கவர் போட்ட ஒரு ஆள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம், அது கவர் கிடையாது, அவருடைய முடி. சோ இது இப்போ உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். தென் இப்போ நம்ம கதைக்குள்ள போலாமா? அதாவது லியோ தாசன்கோக்குள்ள என்ட்ராவாரு, எல்லாத்தையும் புதுசா பாக்குற மாதிரி பாப்பாரு, அப்பாவியா ரியாக்ட் பண்ணுவாரு ஹேரால்ட் முன்னாடி. ஆனா அப்பாவியா பார்த்திபனா கேட்பாரு, சார் நீங்க கேட்ட மாதிரியே உங்க அண்ணனோட பாடி எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டேன், தயவு செஞ்சு என் பையனை கொடுத்துருங்க, நான் போயிடுறேன். அண்ட் அப்புறமா ஹேரால்ட் நம்பாத மாதிரியே ரியாக்ட் பண்ணுவாரு, அதனால நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தெரியும் அப்படிங்கறதே அவரே சொல்லி, நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அவர் ஒரு சில ப்ரூஃப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காரு, அதை காட்டுறதுக்காக தன்னோட பேக் எடுப்பாரு. அதனாலதான் நான் அப்ப அவர் அந்த பேக்கை எடுக்கும் போது சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பயப்படுறாங்க, அலர்ட் ஆகுறாங்க. அப்போ அவர் ஒன்னு சொல்றாரு, பயப்படாதீங்க, இது என் பையனோட ஸ்கூல் பேக் தான். அதாவது அவர் இதை சொல்றது மூலமா ஹேராலோட ஈகோவை உரசுறாரு. பயப்படாதீங்க. ஆனா அப்புறமா படிச்சுட்டு வந்த மாதிரி ஒப்பிப்பாரு, சார் இது என் பர்த் சர்டிபிகேட், இது என் 10th 12th மார்க் ஷீட், இது என் ரேஷன் கார்டு, ஆதார், கல்யாண போட்டோ, இது என் பொண்ணுக்கு காது குத்தினப்ப எடுத்தது, இது என் பையனோட ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்ப எடுத்தது சார். சார் இது பாருங்க, இது நான் 10th படிக்கும் போது பேச்சு போட்டியில கப்பலோட்டிய தமிழ்னை பத்தி பேசி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினப்ப எடுத்தது சார். அதாவது அங்க எண்டில் சர்டிபிகேட்ல கூட பாருங்க என் பேர் பெருசா இருக்கும், சர்டிபிகேட்ல கூட பாருங்க என் பேர் பெருசா இருக்கும். தெளிவா தெரியுது ஹேரால்ட் தாஸை ட்ரிகர் பண்றாரு அப்படிங்கிறது. நான் லியோ தான், ஆனா லியோன்னு ஒத்துக்கிட மாட்டேன், இப்படிதான் என்ன நான் நியாயப்படுத்துவேன், முடிஞ்சா என்ன ஒத்துக்க வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி ட்ரிகர் பண்றாரு. அதுக்கான காரணத்தை நான் பின்னாடி சொல்றேன். ஆனா அதை பார்த்துட்டு ஹேரால்ட் தாஸும் நிறைய லியோக்கான ஆதாரத்தை எடுத்து காட்டுவாரு. ஆனா அதுக்கும் லியோ ஒரு சில விஷயங்கள் சொல்லி அவரை ட்ரிகர் பண்ணுவாரு. தப்பே இல்ல சார், நீங்க என்ன லியோ நினைச்சதுல தப்பு இல்ல சார், இருந்தாலும் பார்க்க அப்படியே என்ன மாதிரி இருக்கான் சார். ஆனா அதுக்கு ஹேரால்ட் தாஸும் ரியாக்ட் பண்ணுவாரு, இத பார்த்த கேன மாதிரி தெரியுதா, என்ன பார்த்த கேன மாதிரி தெரியுதா. ஆனா அவருடைய தங்கச்சியை பத்தி ஒரு விஷயம் சொல்லுவாரு, என் கையால உன் தங்கச்சிக்கு என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியும், அதை நீ மறக்கல நினைக்கிறேன். சேம் இதே மாதிரி ஒரு விஷயத்த ஆந்தனி தாஸ் சொல்லும் போது, உன் தங்கச்சி செத்த அதே நாள் இன்னைக்கு, அங்க அவர் என்ன ஆன்சர் பண்ணாரோ, சொன்னா புரியாதாடா, எனக்கு தங்கச்சியும் இல்ல ஒரு மயிரும் இல்லடா. சேம் அதே மாதிரி தான் இங்கே ஆன்சர் பண்ணுவார். எனக்கு தங்கச்சியே கிடையாது, எப்படி சார் உங்களுக்கு நான் புரிய வைப்பேன். சிதோ தென் இங்க சித்து அப்படிங்கிற மாதிரி சத்தம் போடுறாருல, அங்க கொஞ்ச நேரம் சைலண்டா காட்டுறாங்க. சிதோ
அதாவது சத்தத்துக்கு எட்டாவது தூரத்துல தான் சித்தார்த் இருக்கிறான் போல அப்படிங்கறது வந்து இங்க கன்ஃபார்ம் ஆகுது. நம்ம சத்தம் போட்டதுக்கும் பதிலுக்கு ரியாக்ட் பண்ற மாதிரி எந்த சவுண்டும் வரல, எந்த சத்தமும் கேட்கல. சோ சத்தத்துக்கு எட்டாவது தூரத்துல தான் சித்தார்த் இருக்கிறாங்கிறத இங்க அவர் கன்ஃபார்ம் பண்றாரு. அப்புறமா அந்த கழுகு வந்துட்டு அவரை ஒத்து பாக்குறத வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். அதுதான் இத்தனை வருஷத்துல முதல் தடவை ஒருத்தனை இவ்வளவு ஒத்து பாக்குறான். இவ்வளவு க்ளோஸ் அப்ல ஒரு கழுக என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லை சார். இது கொஞ்சம் பின்னாடி போக சொல்லுங்க சார், பயமா இருக்கு சார். அண்ட் தென் ஹேரால்ட் தாஸ் இந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் உன் குடும்பத்துக்காக தான் நான் பண்றேன், குடும்பத்துக்காக தான், அதாவது குடும்பத்துக்காக தான் நான் பண்றேன், அப்ப அந்த குடும்பத்தை நான் கொல்றேன் பாரு, புரியுதா? லைக் ஈகோ இது, அதை நான் பண்றேன் பாருங்கிற மாதிரி பண்ணுவாரு. இந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் உன்னுடைய குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக தானே பண்ற. இங்க ஒரு உயிரை பாக்குறதுக்காக வந்து அங்க 2 உசுரை அம்போன்னு விட்டுட்டு வந்துட்டே சாமி. உன் பொண்டாட்டி பொண்ணோட கழுத்தை அறுத்துப்பட சொல்லவா? அங்க பாத்தீங்கன்னா லியோவை இங்க வர வச்சுட்டு ஹேரால்ட் தாஸ் லியோ வீட்டை சுத்தி ஆளுங்களை வச்சிருக்கிறாரு. சோ இப்போ லியோ அதை யோசிக்காமலே வந்து சொல்லுவாரு, 2 பேரா, நான் 3 பேரெல்லாம் விட்டுட்டு வந்தேன், யாரா 3வது? அவனுக்கு 4 கால் இருக்கு, அவன் பேரு சுப்ரமணி இருப்பாரு. சோ அங்க என்ன பண்ணணுமோ அதை தெளிவா பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. அதாவது இப்போ வீடு இருக்குது, வீட்டை சுத்தி ஃபுல்லா ட்ராப் செட் பண்ணி வச்சிருப்பாரு. வீட்டோட காமன்குள்ள இவங்க என்டர் ஆகி வீட்டை டச் பண்ற வரைக்கும் சில பேர் செத்து போயிருவாங்க, சில பேர் காலி. ஆனா அதையும் தாண்டி சில பேர் அந்த டிராப்பை தாண்டி போயிட்டாங்க அப்படின்னா, வீட்டை டச் பண்ணிட்டாங்க அப்படின்னா அங்க ஜோஷியை வச்சிருப்பாரு, அதாவது ஏஜென்ட் ஜோஷியை அங்க வச்சிருப்பாரு. இங்க இந்த ஏஜென்ட் ஜோசி புல்லட் வச்சு ஷூட் பண்ண வேண்டியதானே. அந்த ஓப்பனிங்ல ஒரு ஹைனாவை ஷூட் பண்ணுவார் தெரியுமா, ஒரு மயக்க மருந்து, அதை வச்சு ஷூட் பண்ணுவாரு. அதாவது ஜோஷி வந்துட்டு ஒரு ஏஜென்ட், விக்ரம் ஸ்குவாட்ல உள்ளவர். ஆனா அவர் வந்துட்டு புல்லட் வச்சு ஷூட் பண்ண முடியாது, ஏன்னா அவர் போலீஸ் கிடையாது, ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சர் தான். சோ அதனால அவர் வந்துட்டு ஷூட் பண்ண முடியாது. சோ அவர் லீகலா போறாரு அண்ட் என்ன பண்ணணுமோ அதையும் பண்றாரு. சோ வீட்டை நெருங்கின பாதி பேர் ஜோஷி மூலமா காலி. ஆனா ஜோஷியுமே தாண்டி வேற வழியா வீட்டுக்குள்ள என்டர் ஆகிறவங்களுக்கு நான் வந்து இப்போ இதில் வந்து இந்த கிளைமேக்ஸ் வரும்போதெல்லாம் இந்த படம் எல்சியூவில் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த போலீஸ்காரர் பந்தோபஸ்துக்கு வந்தப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு இது எல்சியூக்குள்ளே இருக்குன்னு. ஸோ அதுக்கப்புறம் படம் தியேட்டரில் ஓடிட்டு இருக்கும்போது நான் ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஃப்ரேமாக நான் எதிர்பார்த்துட்டு இருந்தது, எல்சியூனா நமக்கு என்ன இதில் கமல் சாரோட ஒரு கேமியோ இருக்குது, இல்லை எல்சியூலேருந்து வேறு யாராவது இதில் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருந்தேன். டில்லி வருவார் ஏதோ, ஏன்னா டில்லியை பற்றியும் அதில் பேசியிருப்பாங்க. அப்போ இதில் இவர் ஒரு கதை சொல்கிறாருல்ல, என் சைடு எல்லாம் கிளியரு, இப்போ அவங்க வீட்டுக்குள்ளே உங்கள் சைடு தான் வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது அப்போ நான் நினைக்கிறேன், இப்போ கதவை திறந்தா உள்ள ஒன்று டில்லி இருக்கணும், இல்லைன்னா விக்ரம் இருக்கணும்னு நான் அப்படி நினைச்சேன். பார்த்தா மறுபடியும் அந்த போலீஸை தான் வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல இப்படி எப்படி இருந்தது தெரியுமா, பாப்பா எல்சியூ வர போது பாருங்க சார் அப்படின்னு ஹை எக்ஸ்பெக்டேஷன்ல உட்காந்துருந்தேன். பட் அதுவும் நல்லா தான் இருந்தது. நெப்போலியனை வச்சிருப்பாரு, திறக்கும் போது கமல் சார் எல்லாத்தையும் டில்லி இருந்தா எப்படி இருந்திருக்கு. நெப்போலியன் அடிபட்டு அந்த நெப்போலியன் அதோட மெயின் கேட்டுக்கு ஆப்போசிட்ல உட்கார்ந்து இருப்பாரு. அண்ட் அவரு எல்லாரையும் ஷூட் பண்ணுவார். ஏன்னா அவர் ஷூட் பண்ணலாம், ஏன்னா ப்ரொடெக்ஷனுக்கு வந்தவர் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அவர் வந்து ஷூட் பண்றதுக்கு அனுமதி இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு அவர் ஷூட் பண்றாரு. தென் அதுக்கப்புறமா அவரையும் தாண்டி ஒரே ஒருத்தன் வீட்டுக்குள்ள சத்யா இருக்கிற இடத்துக்கு போயிடுவான். ஆனா அப்படியும் தாண்டி ஒருத்தன் உள்ள போயிட்டான்னா அதுக்கு தான் அங்க ஹைனா வச்சிருப்பாரு, அதாவது சுப்பிரமணியம் வச்சிருப்பாரு. சுப்பிரமணி சுட மாட்டாங்க, கடிப்பான். சத்யாத்தை வந்துட்டு அவர் சொல்லிட்டு தான் போயிருக்கிறாரு, இவ்வளோ ஆனும் ட்ராப் வச்சிருக்கிறேன், இதையும் தாண்டி வந்துட்டானா நீ இதை பண்ணிருன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. என்ன பண்ணிருன்னு சொல்லிட்டு போயிருக்காருன்னா அவங்க பார்ப்பாங்க, அதாவது ட்ராப்ஸ் எல்லாம் தாண்டி உள்ள வந்துட்டாங்களா, தென் அதுக்கப்புறமா ஜோஷியும் தாண்டி உள்ள வந்துட்டாங்களா, தென் அதுக்கப்புறமா நெப்போலியனே பார்ப்பாங்க, நெப்போலியனே தாண்டி உள்ள ஒருத்தன் வந்துட்டானா. ஆனா அதுக்கப்புறமா அவங்க ஒரு இடத்துக்குள்ள போய் டோரை ஓபன் பண்ணி விட்டுட்டு ஓரத்துல வந்து நின்றுவாங்க. அதாவது லியோ சொன்ன மாதிரி எல்லாத்துலயும் தப்பிச்சு வந்தா லாஸ்ட்ல ஹைனாட்ட மாட்டிக்கிடணும், லைக் அந்த மாதிரி. இங்க அவர் மேல வந்துட்டு ஒரு தண்ணி மாதிரியான விஷயங்களை வந்துட்டு இது பண்ணும்ல, அது என்னன்னா அது வந்துட்டு ஒரு மாதிரி இந்த கறி கழுவுன தண்ணி, லைக் அனிமல் பைட்டிங் லிக்விட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல, பிளட்டா கூட இருக்கலாம், லைக் அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். ஏன்னா அவர் உள்ள வரும்போது எந்த ட்ராப்லயுமே சிக்காம எதுவுமே இல்லாம அவர் உடம்புல ரத்த வாடையே இல்லாம சேஃபா ஃப்ரெஷ்ஷா மேல வந்துருவாரு, பார்த்தாலே தெரியும். ஆனா அப்படி மேல வந்துடக்கூடாது இல்ல, ஹைனாவை ட்ரிகர் பண்ற மாதிரி ஹைனாவை கோவப்படுத்துற மாதிரி ஒரு விஷயம் வேணும்ல. சோ அதனால இதெல்லாம் அங்க வச்சிருப்பாரு. ஆனா அவர் உள்ள வந்ததும் அவர் மேல பிளட் அதெல்லாம் ஆயிரும். அண்ட் ஹைனா வந்து அவரை முறைச்சு பார்த்து நிக்கும், ஓரளவு
அளவுக்கு கோவத்தோட நின்னுகிட்டு இருக்கும். ஆனா அவர் சு அப்படிங்கிற மாதிரி அவருடைய கையை ஸ்விங் பண்ணுவாரு. அப்போ ஹைனா மூஞ்சில அந்த பிளட் எல்லாம் விழுந்துரும். அதை லிக் பண்ணி டெம்ப்ட் ஆகி கோபமாயி அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். அவனை கொன்னு போட்டுரும். அதுக்கப்புறமா அவன் கிளீனா தான் உள்ள வந்தான். அவன் உடம்புல எந்த பிளட்டுமே இல்ல. இந்த லிக்விட் வந்துட்டு வெறும் நார்மல் லிக்விட் மாதிரி தான் தெரிஞ்சுது. பட் ஆனா அதுல பிளட் மிக்ஸ் ஆயிருந்திருக்குது. சோ அதனாலதான் அவருடைய அந்த டி-ஷர்ட் ஒயிட் கலர் டி-ஷர்ட் உள்ள போட்டிருக்காரு. அது ஃபுல்லா பிளட்டா இருக்குது பாருங்க. சோ அனிமல் பைட்டிங் லுக் லைக் பிளட் மாதிரி. சீரியஸா பேசிட்டு சிரிக்கிற நீ? நானா? அது சொல்லி நான் நினைக்கிறேன். படிடா பரமாங்க சொல்லி நாயாது. அண்ட் இப்போ இங்க இந்த ஒரு இடத்துல நான் சொல்லியிருந்தேன்ல, லியோ எதுக்காக நான் லியோ தான் அப்படின்னு டைலாக் மூலமா காட்டுறாரு ஹெரால்ட் தாஸ் கிட்ட. அதே சமயத்துல நான் லியோ இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி லியோவாவே சொல்றாரு. அவரை ஏன் ட்ரிகர் பண்றாரு, அவருடைய ஈகோவை ஏன் சுரண்டி பாக்குறாருங்கிற மாதிரி முன்னாடி நான் பின்னாடி சொல்றேங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன்னா, அது ஏன்னா இங்க சத்யாவை பார்த்ததும் அவங்களுடைய களத்தை திறந்து விட்டுறவா அப்படிங்கிற மாதிரி இவர் கேட்பாரு. அதாவது குணாங்கிற இவர் வந்துட்டு கேட்பாரு, முன்னாடி யார் இருக்காங்க? அவன் பொண்டாட்டியும் குழந்தையும் கழுத்தை திறந்து விட்டுறா. ஆனா அவர்கிட்ட அப்போ அதெல்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு போன ஸ்பீக்கர்ல போட சொல்லிட்டு உன் பொண்டாட்டி முன்னாடி நீ லியோ தான் ஒத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அவங்கள கொல்லாம ஒரு ஸ்பேஸ் கொடுப்பாரு இல்லையா. வேண்டாம், போன ஸ்பீக்கர்ல போடு, மரியாதையா சொல்றேன். நீதான் லியோன்னு ஒத்துக்கோ, எல்லாரையும் விட்டுற. அதாவது அவருடைய ஈகோ, நீ இப்படி சாவக்கூடாது, உன் உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் இது பண்ணணும், அவங்களும் அப்படி சாவக்கூடாது, உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் சாவணும், அந்த ஒரு ஈகோவை வந்துட்டு இவர் யூஸ் பண்ணிக்கிட்டாரு. அதாவது ஹேராலோட ஈகோவை வந்துட்டு லியோ யூஸ் பண்ணிக்கிறாரு. இங்க லியோவுடைய மாஸ்டர் மைண்டை வந்துட்டு காட்டுறாங்க. ஓவரால் அந்த சீன் ஃபுல்லாமே அவருடைய மாஸ்டர் மைண்டை காட்டுறாங்க. ஆனா அங்கேயுமே அவர் சத்யா முன்னாடி தான் இந்த ஒரு விஷயத்த சொல்லுவாரு. சாதாரண ஆள் இல்லனே, வீடு முழுக்க டிரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம பசங்க அத்தனை பேரை காலி பண்ணிட்டான். அவன் எனக்கு நல்லா தெரியும், கன்ஃபார்ம் அது லியோ தானே. முன்னாடி யார் இருக்காங்க? அவன் பொண்டாட்டியும் குழந்தையும். எனக்கு நல்லா தெரியும், இவ்வளோ ட்ராப் இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கானா அவன் கண்டிப்பா லியோ தான் சொல்லுவாரு. பட் ஆனா அங்க அதை கேட்டுட்டு சத்யா அவரை சந்தேகப்பட மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க அங்க? பார்த்திபன் அப்படி தானே சொல்றாங்க. ஏன் சந்தேகம் வரல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்குதான் ஒரு ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திருந்தோம் 1/2 மணி நேரத்துக்கு. என்ன பண்ணாலும் இனிமே சந்தேகப்பட முடியாத மாதிரி தான் அவர் ஒரு சம்பவம் பண்ணி விட்டு போயிட்டாரு. அப்ப எப்படி சந்தேகப்பட முடியும்? சோ அது வந்துட்டு உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ லியோ தான் இல்லாத இடத்துலயும் தான் குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு என்ன மாதிரிலாம் விஷயத்த பண்ணி வச்சிருக்காங்க. அவர் சொல்றாருல, எனக்கு கண்டிப்பா தெரியும் அது லியோ தான் அப்படிங்கிற மாதிரி. அதாவது காம்பவுண்டை தாண்டி உள்ள வந்தானுங்கன்னா எல்லா டிராப்ல ஆரம்பிச்சு பாதி பேர் செத்து போயிருவாங்க. ஆனா அதையும் தாண்டி வீட்டு பக்கத்துல போனாங்கன்னா ஜோஷி கையால பாதி பேர் முடிஞ்சிருவாங்க. ஆனா அதையும் தாண்டி வீட்டுக்கு உள்ள போனானுங்கன்னா நெப்போலியன் கையால பாதி பேர் செத்தானுங்க. ஆனா அதையும் தாண்டி சத்யா கிட்ட போயிட்டாங்கன்னா அவனுங்க சுப்பிரமணி கையால முடிஞ்சானுங்க. சோ இவ்வளவு விஷயம் பண்றாரு லியோ, அந்த ஒரு மாஸ்டர் மைண்ட் லியோ, ஓஜி கிங். அண்ட் இவ்வளவு விஷயத்தையும் பண்ணிட்டு அங்க ஹேரால் கிட்ட திரும்ப அப்பாவியா நடிச்சு அவரை ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. வேணாம் சார், சார் சார் ப்ளீஸ் சார், சார் அவங்க எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லுங்க சார், பாவம் சார், சார் சார் உள்ள போவேனான்னு சொல்லுங்க சார். என்ன சார் 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 நீங்களா சொல்லுங்க சார் ப்ளீஸ் சார், அவங்க எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லுங்க சார் ப்ளீஸ் சார், அவங்கள உள்ள போவேனான்னு சொல்லுங்க சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். அதாவது இங்க ஹேரால் வந்துட்டு நம்ம இவ்வளோ பிளான் போட்டு வச்சிருந்தோம், அவன் அங்க வர வச்சு அவன் ஃபேமிலி அங்க முடிச்சிடலாம், இப்படி லாக் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம பிளான் போட்டு வச்சிருந்தோம். ஆனா இவன் எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டானா இருந்த இடத்துல இருந்துட்டு அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் நிக்கிறாரு. அப்போ லியோ பின்னாடி போய் நின்னுட்டு லியோவா ஒரு விஷயம் சொல்லுவாரு. நான் தான் அப்பவே சொன்னேனே சார் உங்க ஆளுங்களை உள்ள போவானான்னு, பாவம் இல்ல சார் அவங்க. அப்போ அந்த லியோவா ஹேரால் திரும்பி பார்ப்பாரு. இவ்வளோ நேரம் அவர் நினைச்சிட்டு இருப்பாரு தான் பொண்டாட்டி பிள்ளைங்க பாவம் உள்ள போவேன் சொல்லுங்க சொல்லுங்கன்னு. பார்த்தா அவர் இப்போ சொல்றாரு, அது அவருக்கு ட்ரிகர் ஆகி. ஆனால் அப்போ ஸ்விட்ச் பண்ண மாதிரி பார்த்திபன் மோடுக்கு போய் பார்த்திபன் மாதிரி ஆக்ட் பண்ணுவார்ல, திரும்ப தலை குனிஞ்சு. ஹேரால்டுக்கு பயங்கர எக்ஸ்ட்ரீமா கோவம் வந்து அவரை ஒரு கிக் பண்ணிடுவாரு. அவர் அப்படி வெளியில போய் விழுந்துருவார். சிரிக்கிற நீ லைக் அந்த மாதிரி நடிக்கிற நீ இப்படி ஒத்துக்கிட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவரை கீழே தள்ளி விட்டு அவர் முதல்ல தீப்பத்தை வச்சு சுத்தி முத்துக்கு எல்லாரும் அடிப்பானுங்க, லைக் அந்த மாதிரிலாம் பண்ணுவானுங்க. ஆனா அப்போ அவர் ஷர்ட்டை ரிமூவ் பண்ணி தூக்கி போட்டுருவாரு. இந்த இடத்துல இன்னொரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சொன்னீங்க லாஸ்ட்ல இதே ஷர்ட்டை தான் அவர் எடுத்து போடுவாரு, இங்க தான் இந்த ஷர்ட் தீ எரிஞ்சிருச்சு, அப்ப எப்படி லாஸ்ட்ல அவர் எடுத்து போட்டாரு அப்படின்னு கேக்குறீங்க. நிறைய பேர் அந்த மாதிரி அந்த டவுட்ல இருக்கிறீங்க. அதுக்கான ஆன்சர் என்னன்னா, அங்க அவர் ஷர்ட்டை தீக்கு போடும் போது பாருங்க, அங்க தீ வந்துட்டு அணைஞ்சிருச்சு.
லைட்டா முதுகுல வட்டமா கரிஞ்சு தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயத்தையுமே கிளைமேக்ஸ்ல அவர் முதுகை காட்டும் போது அந்த கருப்பா இருக்கிறத வந்துட்டு காட்டியிருப்பாங்க. ஸோ வந்துட்டு அவர் சட்டையை போட்டது வந்து லாஜிக்கலா தப்பெல்லாம் கிடையாது. அப்புறமா அந்த சிட்டு வந்துட்டு அவர் இந்த மாதிரி சின்ன சின்ன கேள்வி கூட கேட்டாலும் எல்லாரும் வாய் அடைக்கிற பாடுறாங்க. வேலை செஞ்ச லோகேஷ் ஃபிளாஷ்பேக்ல தவறிட்டாரு, பிடிச்சிட்டாங்க. இவ்வளத்தையும் லாக் பண்றியா இரு மாப்பிள்ள அப்படின்னு இவ்வளத்தையும் லாக் அடைச்சவரு மாட்டிக்கிட்டாரு. ஐயோ, களத்துல கத்திய வைப்பாரு. அப்புறம் ஹேரால் அவர்கிட்ட இப்படி ஒரு விஷயம் சொல்லுவாரு, அவனே அவன் வாயில லியோன்னு ஒத்துக்கணும். அவன் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் கொல்லணும், அவன் ஒத்துக்கிற வரையும் அவனை போட்டு அடிங்க, ஆனா கொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி லியோ பிளான் படி நடக்குது பாருங்க. அப்புறமா லியோ வந்துட்டு அவ்வளவுதான், ஃபேமிலியை செக்யூர் பண்ணியாச்சு, இனிமே நம்ம வந்த வேலையை பார்ப்போம். வந்த வேலை என்ன, இங்க இருக்கிறவனை எல்லாம் கொண்டு போட்டுட்டு இந்த இடத்த இருக்கிற இடமே தெரியாத மாதிரி அழிச்சு போட்டு போகிறது தான். ஸோ வந்துட்டு அதை ஸ்டார்ட் பண்றாரு, சிட்டு கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்றாரு. அண்ட் சாரி, நான் இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். அவர் முதுகுல கொளுத்தி போடுறதுக்கு முன்னாடி இப்போ லியோ வெளியில வருவான், நான் அவனை என்ன டார்ச்சர்லாம் பண்றாங்கிற பாரு அப்படிங்கிற மாதிரி ஹேரால் தாஸ் அவர்கிட்ட, அதாவது ஆந்தனியோட ரைட் ஹேண்ட் கிட்ட, அதாவது கரண்டா இப்போ அவருடைய லெஃப்ட் ஹேண்ட் கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவாரா, இப்போ லியோ வெளியே வருவான், நீனும் போனீங்க அண்ணனும் போனீங்க, இவ்வளவு போராடியும் லியோ வெளியே கொண்டு வர முடியல, இப்ப நான் கொண்டு வரேன் பாரு என் பசங்களை வச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கு அவருக்கு பதிலுக்கு ஒரு மாதிரி நக்கலை சிரிக்கிற, நீ என்னதான் பண்ணாலும் சரி, என்னதான் போராடினாலும் சரி, அவனை ஒத்துக்க வைக்க முடியாது. ஏன்னா அவர் லாஜிக்கலா யோசிக்காரு, இவர் ஈகோ வச்சுட்டு பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி அந்த ரியாக்ஷனை வந்துட்டு நமக்கு காட்டுறாங்க. இப்போ லியோ வெளியே வருவான். அவன் அவர் நடுவில் நின்று ஃபைட் பண்ணுறது, சுற்றி இவங்கெல்லாம் வந்துட்டு அப்படி நரி கூட்டம் மாதிரி ஹைனா கூட்டம் மாதிரி அவர் அட்டாக் பண்ணுறது, லைக் அந்த டிஸ்கவரி ஃபுட்டேஜில் லைனை சுற்றி நரி ஹைனாஸ்லாம் வந்துட்டு அட்டாக் பண்ணல, ஒண்டியாலாம் நின்றுட்டு எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணல, லைக் அந்த ஒரு விஷுவலை தான் அப்படிங்க ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல அந்த ரட்டட்டா பிஜிஎமோட அந்த லியோவுடைய பிஹேவியரை வந்துட்டு இதுவரை லியோவோட இம்பாக்டை தான் ஹேரால் வந்துட்டு பார்த்துட்டு இருந்தார். லியோ அப்படி பண்ணிட்டான், அண்ணனை கொண்டுட்டான், வீட்டில் உள்ளவங்களை காலி பண்ணிட்டான், ட்ராப் செட் பண்ணிட்டான் அப்படின்னு. இப்போ அந்த லியோவுடைய அந்த ஒரு விஷுவலை பார்க்குறாரு, லியோவுடைய விஷுவலை அதை வந்துட்டு அந்த ரட்டட்டா பிஜிஎமோட நமக்கு காட்டுறாங்க. அதை பார்த்து ஹேரால் தாஸ் திணறாரு. அப்புறமா லியோ எல்லாரையும் அடிச்சுட்டு ஹேரால் தாஸ் பக்கம் ஸ்டெப்ஸ்ல ஏறுவாரு. அப்போ ஹேரால் தாஸ் கிக் பண்ணிடுவாரு. ஆனா அப்போ ஒருத்தர் அடிக்க வாரங்கிற பேர்ல அவர் கையில சுத்தியல கொடுத்துருவாரு. லியோ கையில வெப்பன்ஸை கொடுத்தா என்ன ஆகும் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அங்க என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்குது. ஒருத்தரை கூட உடம்புல அடிக்க மாட்டாரு பாருங்க, மண்டை கழுத்து நெஞ்சு, அதாவது சாவடிக்கணும்னே அடிக்கிறாரு, சாவடி அடிக்கிறாரு. அண்ட் தென் கீழே இருக்கிற எல்லாவனையும் லியோ அடிச்சு போட்டதுக்கு அப்புறமா, அதாவது பாதி பேரை கொன்னும் போட்டதுக்கு அப்புறமா பாதி பேர் பாதி உசுரில் கிடப்பானுங்க. அந்த மாதிரி எல்லாரையும் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஹேரால்டுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அண்ட் அந்த ஆந்தனி தாஸோட ரைட் ஹேண்டான ஹேராலோட லெஃப்ட் ஹேண்டான அவருக்கும் ஒரு பயம் வந்துருச்சு. இப்போ மேலே வந்துருவானு அப்படின்னு ஒரு பயம். ஸோ அதனால ஹேரால் என்ன பண்றாருன்னா, அவரை வந்துட்டு நீ பையன் கிட்ட போ அப்படிங்கிற மாதிரி அனுப்பி வச்சிருக்காரு. அவரும் உடனே ஓகே நல்ல இழப்பு நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி போறாரு. அதாவது இது ஆந்தனி தாஸ் யூஸ் பண்ண அதே ஸ்ட்ராட்டஜி, பையனை வச்சு இவனை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி. பட் ஆந்தனி தாஸுக்கு அது அங்கே ஒர்க் ஆகல. சேம் அதே ஸ்ட்ராட்டஜி அவங்க ஃபாலோ பண்றாங்க. தென் அப்புறமா லியோ எல்லாரையும் அடிச்சு போட்டதுக்கு அப்புறம் இவர் இப்படி சொன்னதுக்கு அப்புறமா அவர் மேல வராரு. திரும்பவும் ஹேரால் அவரை பிளாக் பண்ணலாம்னு பாக்குறாரு. பட் வந்துட்டு லியோ வந்துட்டு ஒரே ஒரு அளவுக்கு தான் அடி வாங்குற மாதிரி நடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சுவிட்ச் ஆகி மேல வந்துடுறாரு. இப்போ இங்க நம்ம பார்த்த மாதிரி தான் 50-60 பேர் இருந்தாங்களா, அவங்க ஒருத்தண்ட கூட அடி வாங்காம எப்படி ஆந்தனி தாஸ் கிட்ட வந்து மட்டும் அடி வாங்கினாரோ, அதாவது எதுக்கு அடி வாங்கினார் நான் காரணம் சொல்லியிருந்தேன் ஞாபகம் இருக்கா? இப்பவே சொல்லிடுறேன். ஏன்னா கிளைமேக்ஸ்ல ஒரு டைலாக் சொல்லுவாரு, வந்தேன் நான் லியோ இல்லைன்னு சொன்னேன், நம்பல, அடிச்சானுங்க, ஒரு வழியா நான் லியோ ஒத்துக்கிட்டானுங்க, இதை தவிர வேற எதுவும் நடக்கல. சோ வந்துட்டு அந்த காரணத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கணும்ல, இத்தனை பேருக்கிட்ட அடி வாங்கின ஒரு அப்பாவி அப்படிங்கிற மாதிரி எல்லா இடமும் அடி வாங்கியிருக்கணும்ல, அதுக்காக அங்க ஆந்தனி தாஸ் கிட்ட அடி வாங்கினாரு. சேம் அதே காரணத்துக்காக கீழே இருக்கிற எவன்ட்டே அடி வாங்காம எல்லாவனையும் அடிச்சு போட்டு கொண்டுட்டு மேல வந்து இவனை கொல்லத்தான் போறோம், லாஸ்ட் ஒருத்தன் தான் இருக்கான், நம்மள நாம அடிச்சுக்கிடவும் முடியாது, சோ அதனால இவன்ட்ட 2 அடி வாங்கிக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஹேரால் கிட்ட சில அடிகள் வாங்குவார். இந்த ஷாட்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அவர் வேணுனே அடி வாங்குறது தெளிவா. ஹேரால் தாஸ் நிக்கிறாரு, வேணுனே வந்து தான் உடம்ப காட்டுறாரு, அவர் அடிக்கிறாரு, அந்த அடியை வாங்குறாரு.
ஸோ அவ்வளவுதான் இதுல தெளிவா தெரியுது. ஆனா அப்படியே அடிபட்டு அடிச்சு சண்டை போட்டு அப்படியே லியோ ஹேரால்ட் தாஸ் அடிச்சு அந்த ரூம் உள்ள தள்ளுறாரு. அண்ட் லியோ உள்ள வராரு. அப்போ ஹேரால்ட் தாஸ் வந்துட்டு ஒரு கத்தி எடுத்து லைட்டா லியோ ஸ்கிராச் பண்ணிடுறாரு. அப்போ அந்த கத்தியை வச்சு ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாரு. ட்விஸ்டட் கத்தி. இதுலதான் உன் தங்கச்சி. இதுல லியோவுடைய ரியாக்ஷனை பாருங்க. இவன் திருந்த மாட்டான், இதுக்கு மேல அடி வாங்க வேணாம், போதுமான அளவுக்கு அடி வாங்கியாச்சு, கோவப்படுத்தி வர விடுறான், கொன்னு போட்டுற வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் அடிக்கிறார். அங்க ஹேரால்ட் தாஸோட ரியாக்ஷனை பாருங்க. தலையில கை வச்சுட்டு ஐயோ என்னடா இது, ஏன்டா அப்படி ஒரு வார்த்தையை சொல்லி கோவப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாரு. ஆனா அப்புறமா லியோ வந்துட்டு ஹேரால் அந்த டேபிளுக்கு அந்த பக்கமா தூக்கி போடுறாரு. ஆனா அங்க ஹேரால் வந்துட்டு டிராயரை திறந்து அங்க இருக்கிற கன் எடுக்க போறாரு. அதை வந்துட்டு லியோ பார்த்துட்டாரு. பார்த்த உடனே பாருங்க, இத ஸ்லோ மோஷன்ல காட்டுறாங்க. பட் 2 செகண்ட் தான். ஹேரால் தான் டிராயர்ல இருந்து கன் எடுத்தாரு. ஆனா எப்படி லியோ கையில அந்த கன்னு போச்சுன்னே தெரியல. ஹேரால் திணறிக்கிட்டே பாக்குறாரு. அதாவது அடி வாங்கிட்டேங்கிறத கணக்கு காட்டுறதுக்காக நான் போட்டு அடி வாங்கிட்டு இருக்கேன், அதுக்காக நான் உன்னை கொல்லலாம் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி லியோவுடைய அந்த ஒரு மூவ்ஸ். இப்போ கன் பாயிண்ட்ல வந்து நின்ன உடனே இன்னும் ஒரு புல்லட்லாம் பேலன்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து நின்ன உடனே, அதாவது ஆந்தனி தாஸுக்கும் இதை மாதிரி ஒரு நிலைமை வரும். இன்னும் ஒரு அடி தான், அதுக்கப்புறம் செத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை வரும். சேம் ஹேரால்டுக்குமே இப்போ அதே மாதிரி ஒரு நிலைமை. ஜஸ்ட் ஒரு அழுத்து தான் நம்ம சோலி முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்தோடனே ஆந்தனி தாஸ் அங்க என்ன பண்ணாரோ அதை இங்க ஹேரால்ட் பண்ண மாட்டாரு. ஆந்தனி தாஸ் சித்தார்த்தை புடிச்சு வச்சிருந்த நம்பிக்கையில நரபலி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இவன் லியோ தானான்னு கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கேட்டாரு. பட் ஆனா அவர் அங்க அன்பிரடிக்டபிளா இருந்ததால கொன்னுட்டாரு. சேம் அதே மாதிரியே இங்க ஹேரால்க்கு ஒரு நிலைமை வரும்போது ஹேரால் அந்த தப்பை பண்ண மாட்டாரு. இனிமே இவன் கிட்ட ஈகோ காட்டக்கூடாது, உயிர் தான் முக்கியங்கிற மாதிரி ஒரு பிஹேவ் பண்ணுவாரு. இப்போ தெரியுது நீ லியோ இல்ல, பார்த்திபன். இத பாரு, இப்ப நான் நம்புறேன். நான் தேடிட்டு இருந்த ஆளு நீ இல்ல, இதோட நிறுத்திக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா லியோவுடைய ரியாக்ஷன் அங்க, நான் பார்த்திபன் தான், அதை நீங்க முன்னாடியே ஒத்துருந்துருக்கணும். இப்போ நீ மாஸ்டர் மைண்டா யோசிப்ப, நம்ம ஒத்துக்கிட்டா இவன் நம்மள உயிரோட விட்டுருவான், அதுக்கப்புறமா இவனை நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு மொக்கையா ஒரு பிளான் போட்டு நீ நான் பார்த்திபன் தான் ஒத்துக்கிடுவேன், நான் உன்னைய விட்டுட்டு போகணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ட் பண்ணுவாரு. ஹேரால்ட் தாஸ் தன்னைத்தானே பெரிய இவன் நினைச்சுக்கிட்டு இருக்க அவன் பயந்து போய் அங்க கெஞ்சிரத பார்த்து நக்கலா ஒரு ரியாக்ட் பண்ணி சிரிப்பாரு. Leo, 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 Leo. அதாவது ஹேரால் ஒத்துக்கிட சொல்றாரு, லியோவா காட்டுறாரு, ஒத்துக்கிட மாட்டாரு. ஆனா அதுக்கப்புறமா நீ லியோ இல்ல பார்த்திபன் தாங்கிற மாதிரி, அதாவது அவர் தப்பிக்கிறதுக்காக ஒரு பிளான் பண்றாரு. இந்த இடத்துல தான் நான் ஒத்துப்பேன், ஒத்துக்கிட்டு நான் உன்னைய கொல்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறாரு. அதாவது ஹேராலோட ஈகோல அவரோட ஈகோவை வச்சு விளையாடுறாரு. அது பயங்கர வெறி ஆகுது ஹேராலுக்கு. அவர் முன்னாடி சொன்னார்ல, என்னோட ஈகோ உரசி பார்க்காதன்னு, குடும்பத்தை எழுந்துறாத. அதை சொன்னதுக்காக இந்த மனுஷனுக்கு, அதாவது லியோக்கு எந்த அளவுக்கு ஈகோ இருந்திருந்தா இந்த அளவுக்கு உரசுவார் அந்த ஈகோவை. நான் அன்னைக்கே கொண்டிருக்கணும்ல, தப்பு பண்ணிட்டேன். ஆனா அதுக்கப்புறமா அந்த ஃபயர் பண்ற லியோவுடைய அந்த பொசிஷனுக்கு கன்னு வந்ததும் ஹேரால்ட் தாஸ் திணறாரு. அவ்வளவுதான் நம்ம கதை முடிஞ்சதுன்னு. சோ வந்துட்டு அவர் அங்க எந்த மூவ்ஸுமே பண்ணல பாருங்க. லியோவுக்கு அகைன்ஸ்டா அப்படி இப்படி அவரை தடுக்கிறது வைக்கிறது அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. அவர் திணறாரு, பயப்படுறாரு. ஆனா அவருக்கு தெரிஞ்சிருச்சு அங்க அவ்வளவுதான் கன்னை வந்துட்டு ரோல் பண்ணதோட நம்ம கதை முடிஞ்சதுன்னு. சோ வந்துட்டு அங்க என்ன நடக்கணுமோ அது நடக்குது. தென் வந்துட்டு இப்படி ஒரு டைலாக் சொல்லுவார்ல, தேவையா லியோவா பார்க்கணும், லியோவா பார்க்கணும், லியோவா பார்க்கணும், இதானே கேட்டேன், பார்த்துக்க. இதுல வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் உனக்கு தேவையா? அதாவது ஆந்தனி தாஸை நான் கொன்னுட்டேன், அவனை கொன்னதுக்கு அப்புறம் நீ தான் அடுத்த ராஜா. சோ அந்த ராஜ்யத்தை எடுத்துக்கிட்டு, அந்த சிம்மாசனத்தை எடுத்துக்கிட்டு பேசாம வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதான். நீ என்ன அப்படி இல்லையோன்னு ஒத்துக்கிட மாட்டியா? நான் உன்னை ஒத்துக்கிட வைப்பேன், இப்போ ஒத்துக்கிடுவான் பாரு அப்படின்னு சபதமெல்லாம் போட்டு ஈகோ பிடிச்சி அலைஞ்சு இப்படி செத்து போயிட்டியா எதுவுமே இல்லாம, இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா அப்புறமா இவரு தான் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக சித்தார்த்த காலத்துல கத்திய வச்சுட்டு தன்னை பாதுகாத்துக்கிட்டு நிப்பாரு. அண்ட் லியோ அங்க போவாரு. ஆனா அப்ப கன்னை கொஞ்சமா கீழே இறக்கி சிக்னல் கொடுப்பாரு. ஆனா அப்புறமா பாக்கெட்ல இருந்து பென் ஒன்னு எடுப்பாரு. அந்த பெண்ணை வச்சு அவரை குத்திடுவாரு அவரோட தொடையில. ஆனா அதுக்கப்புறமா லியோ அவரை ஷூட் பண்ணிடுவாரு.
அதாவது இந்த பெண் வந்துட்டு அவர் பாக்கெட்ல இருந்தது. மேல சட்டை பிடிச்சிருக்கும் போது இதே நைட்ல அவர் வெளியில போய் தனியா உட்காந்துருப்பாரா, அப்ப லியோ அவரை கூப்பிட போவாரா, அப்ப கையில வச்சுட்டு ஸ்விங் பண்ணிட்டு இருப்பார்ல, அந்த ஒரு பெண் தான். அது எப்படி கரெக்டா இந்த மாதிரி குத்துனாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிகாஸ் வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒண்ணு என்னன்னா, அவர் வந்துட்டு லியோவுடைய பையன், லியோவுடைய ரத்தம். அந்த ஸ்பியர் எரியறதுல இருந்து நிறைய பிஹேவியர்ஸ் வந்துட்டு அந்த ஹைனாவை பிடிக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அந்த மாதிரி தைரியமா வர்றதுல இருந்து எல்லாமே லியோ கூட ஒத்துப்போம். பட் லியோ அவர் செய்ய வர்ற எல்லா விஷயத்தையும் அவர் தடுத்து வைப்பார். தன்ன மாதிரியா வாரானா அப்படிங்கிற மாதிரி தடுத்து வைப்பார். அண்ட் நிறைய தற்காப்பான விஷயங்களும் அவருக்கு சொல்லி கொடுத்துக்கிறான். லைக் இந்த காரோட சொல்லி கொடுக்குற மாதிரிலாம் காட்டுவார், இந்த மாதிரிலாம் காட்டுவார். அண்ட் அந்த ஒரு விஷயத்தினால தான் இங்க வந்துட்டு கரெக்டா இந்த மாதிரி பின்னாடி ஒருத்தர் லாக் பண்ணிட்டானா இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த விஷயத்த பண்றாரு. தென் லியோ வந்துட்டு அவரை ஷூட் பண்றாரு. அண்ட் லியோ இப்படி ஒரு விஷயம் அவர்கிட்ட சொல்றாரு, வெளியில ஏதாவது வண்டி இருக்கா போய் பார். அங்க சித்தார்த் திணறி போய் பாக்குறாரு. அப்போ உண்மையிலே நம்ம அப்ப இத்தனை பேரை கொலை பண்ண ஒருத்தன் தானா, பார்த்திபன் கிடையாதா, லியோ தானா, இவ்வளவு பெரிய டானா, இவ்வளவு பெரிய கிங்கா அப்படிங்கிற மாதிரி திணறி போய் பாக்குறாரு. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் திரும்ப பார்த்திபனா மாற போறாரு. வந்தாச்சு, லியோவா கொஞ்ச நேரம் இருந்தாச்சு, இன்னும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஒரு பழைய கிங் லியோவா இருந்துட்டு திரும்ப நாஸ்டாலஜி எல்லாம் பார்த்துட்டு நல்ல பாஸ்ட வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு பழைய லியோ தாசா 2 நிமிஷம் இருந்துட்டு போலான்னு சொல்லிட்டு சொல்றதா அந்த பின்னாடி வர அந்த வாய்ஸ் ஓவர், அவர் அந்த சேர்ல உட்கார்றது, காப்பு போடுறது, சிகரெட் பிடிக்கிறது, வைக்கிறது, இது எல்லாமே. ஒருத்தன் பாஸ்ட பத்தி அடிக்கடி பேசணும்னா அதுல ஏதாவது ஒரு நல்லது இருக்கணும். எனக்கு அந்த மாதிரி எதுவும் இல்ல. லியோ அப்படிங்கிற ஒரு ஆள் செத்தான் அப்படின்னு இந்த ஊரையும் சுத்தி இருக்கிற ஆளையும் நம்ப வைக்கணும் அப்படின்னா அதுக்கு லியோ செத்துட்டாங்கிறத நான் நம்புறேன். எப்படி இருக்கு? அண்ட் இது சேம் அந்த ஹைனா சீக்வன்ஸ்ல இந்த ஆர்டினரி பர்சன் சாங் ஒன்று வரும். அவர் அங்க வந்துட்டு யாரும் நம்ப முடியாத ஒரு விஷயத்த பண்ணுவார். ஒரு ஹைனா வந்திருக்கு, அதை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியல, இவர் ஒரே ஆளா அதை ஹேண்டில் பண்ணுவாரு. அங்க அந்த சிகரெட் எல்லாம் வாயில வைக்கிற சீன்ஸ் எல்லாம் வரும், பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரி ரகடா தன்னை மறந்து ஒரு மாதிரி பார்த்திபனா மறந்து இருந்துட்டு யாரா இவன் நம்ப முடியாத ஒரு விஷயத்த பண்ணியிருக்கான் அப்படின்னு தேடும் போது அந்த கிரெடிட் எடுத்துக்கிடாம நான் சாதாரணமான ஒரு ஆளுப்பா, இவ்வளவு விஷயத்த பண்ணது ஒரு சாதாரணமான ஆளுப்பா, எனக்கு எதுவும் தெரியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த கேமரால இருந்து ஒதுங்கி மக்களோட மக்களா சாதாரண ஒரு ஆளா போற மாதிரி காட்டுவாங்க. அந்த பிளட், சிகரெட், அனிமல் ஹேண்டில் பண்றது இதெல்லாம் பண்ணிட்டு சாதாரண மனுஷன் தான்ப்பா நானும் அப்படிங்கிற மாதிரி போவார். அப்போ வந்துட்டு இந்த ஆர்டினரி பர்சன் தான் அப்படிங்கிற அந்த சாதாரண மனுஷன் தான்ங்கிற சாங் வந்துட்டு அங்க பிளேஸ் ஆயிருக்கும். சேம் அதே மாதிரி இங்கேயும் பிளேஸ் ஆகுது. திரும்ப இப்படிலாம் ஒரு விஷயத்த பண்ணிட்டு நான் சாதாரணமான ஒருத்தன் தான்பா அப்படிங்கிற மாதிரி சாதாரண வாழ்க்கை வாழ போறாரு அப்படிங்கிற இடத்துல திரும்ப இது பிளேஸ் ஆகுது. நாங்கள் அந்த D/ சிகரெட்டை பிடிச்சு பார்த்துட்டு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவார் இல்லையா, அதாவது அந்த பிராண்டை கிரியேட் பண்ணதே அவர் தான். அதை ஆந்தனி தாஸ் அந்த காஃபி ஷாப்லேயே சொல்லியிருப்பாரு. D/25 puffs நீ உருவாக்குன ஃப்ளேவர். தன்னோட பிராண்டை ரொம்ப நாள் கழிச்சு அந்த சிகரெட் அடிச்சுட்டு நம்ம பண்ணதா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ட் பண்றாரு. ஸோ இப்போ இங்கே இப்படி ஒரு டைலாகு, லியோ அப்படிங்கிற ஒரு ஆள் செத்தான் அப்படின்னு இந்த ஊரையும் சுற்றி இருக்கிற ஆளையும் நம்ப வைக்கணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல நான் நம்பணும். லியோ செத்துட்டாங்கிறத நான் நம்புறேன். இந்த ஊரையும் சுற்றி இருக்கிற ஆளையும் நம்ப வைக்கணும்னா முதல்ல நான் நம்பணும். லியோ அப்படிங்கிற ஒருத்தன் செத்துட்டான் அப்படின்னு அவர் ஃபுல்ஸாக நம்புறாரு. லியோ அப்படிங்கிற ஒருத்தவனை கொன்னாரு. நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே பார்த்துட்டோம். 20 வருஷத்துக்கு முன்னாடி லியோ அப்படிங்கிற ஒருத்தவனை கொன்னுட்டு தனக்குள்ளேயே வேற ஒரு கேரக்டரை உருவாக்கி வேற ஒரு கேரக்டராகவே தன்னை மறந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. மறைச்சு வாழல, அதாவது அவர் மறந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. இப்பதான் கொஞ்ச நாளா இவனுங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் மறைச்சு வாழ்ந்தாரு. ஆனா இந்த 20 வருஷமா அவர் மறந்துதான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. தன்னை கொண்டுட்டு தான்குள்ள வேற ஒரு கேரக்டரை உருவாக்கி. ஆனா அதுக்கப்புறமா அந்த இடத்துல இன்னொரு 1000 பேர் வந்து நீதான் லியோவான்னு கேட்டா இவங்க 2 பேரை காட்டுவாங்க. அதாவது ஹிருதயராஜையும் தினேஷையும் காட்டுவாங்க. இவங்க 2 பேர் யாரு? ஒருத்தர் வந்து லியோவை தெரிஞ்சவர், ஒருத்தர் வந்து பார்த்திபனை தெரிஞ்சவர். ஒருத்தர் வந்து லியோங்கிற ஒருத்தன் செத்துட்டான்னு, உயிரோட இருக்கிற ஒருத்தன் செத்துட்டான்னு சொல்றவரு. என் கண்ணு முன்னாடி அவன் செத்து சரிஞ்ச அந்த நாள். இன்னொருத்தர் வந்துட்டு செத்து போன பார்த்திபன் தான் உயிரோட இருக்கான்னு சொல்றவரு. எப்படி இருக்கான் அவன்? கிட்டத்தட்ட 2-3 வாரம் ஆச்சு அவன் எனக்கு ஃபோன் பண்ணி. சோ லியோ செத்துட்டான்னு சொல்றதுக்கு ஒருத்தர் வேணும், பார்த்திபன் உயிரோட தான் இருக்கான்னு சொல்றதுக்கு ஒருத்தர் வேணும். சோ அதனால இவங்க 2 பேரை வச்சிருக்கிறாரு. உண்மையெல்லாம் தெரிஞ்சாலும் இவங்க 2 பேரை மிச்சம் வச்சிருக்கிறாரு. சோ அதனால அவங்க 2 பேரை இந்த இடத்துல காட்டுறாங்க. ஆனா அதுக்கப்புறமா இப்படி ஒரு டைலாக், அதையும் மீறி என்னோட கதை தெரிஞ்சே ஆகணும்னா அடுத்த நிமிஷம் அவன் சாக போறவனா இருக்கணும், இல்ல ஆல்ரெடி செத்தவனா இருக்கணும். நான் தாண்டா லியோ தாஸ். My life is in this town
ஸோ இந்த இடத்துல தான் படத்துல காட்டுறாங்க ஆந்தனி தாஸை நான் கொன்னுட்டேன். ஏன் கொன்னுட்டேன்னா என்னை பத்தி அவனுக்கு தெரியப்படுத்தின, தெரிஞ்சவன் உயிரோட இருக்கக்கூடாது, அதனால கொன்னுட்டேன். ஸோ சிம்பிளான கான்செப்ட் தான் லியோவோடது. நான் லியோ இல்லைன்னு சொல்லுவேன். அப்படி நான் லியோ தான் உனக்கு தெரியணும்னா சொல்றேன், அதுக்கப்புறம் நீ செத்துரு. ஸோ இவ்வளவுதான் லியோவோட கான்செப்ட். அண்ட் தென் அதுக்கப்புறமா அதாவது இந்த இடத்துல இந்த சீன்ல அன்கட் வெர்ஷன் ஒன்று என் கண்ணில் பட்டுச்சு. ஃபர்ஸ்ட் அதை பாருங்களேன். சொல்லிக்கிட்டே இருக்கேன், நானும் எவ்வளவு தூரம் தான் நினைக்கிறது. அதாவது இந்த இடத்துல அவர் லியோன்னு ஒத்துக்கிட்டாரு. அதாவது இந்த இடத்துல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டியது அவர் லியோ தான். மேபி இதுக்கு முன்னாடியுமே தெரிஞ்சிருந்திருக்கலாம். எத்தனை இடத்த லோகேஷ் வந்துட்டு கட் பண்ணி எடுத்தாருன்னு தெரியல. அதாவது ஒரு 8 மாசத்துல படத்தை முடிச்சிட்டார்ல, அதனால அந்த குழப்பத்துல எதை வைக்கணும் எதை வைக்க கூடாது, எது சர்ப்ரைஸா இருக்கும், எது அப்படி அப்படிங்கிறதுனால அதுல ஏதோ தப்பு பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் மேபி. ஸோ அதனால மொத்த படமும் ஸ்பாயில் ஆகி போச்சு. ஸோ இதுக்கப்புறம் எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இவன் தான் லியோன்னு தெரியுமே, இத்தனை பேரை கொல்றான், ஹேரால் கிட்ட இப்படி நடிக்கிறான், ஐயோ பாவம்னு சொல்றான், அப்படி இப்படி சொல்றான், அவன் லியோன்னு தெரியுமே, அப்ப எதுக்கு இங்க வந்து இவர் நான் தான் லியோன்னு அதை சொல்லும் போது கூஸ் பம்ஸ் ஆகணும் எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்துட்டு நெகட்டிவ் ரிவ்யூஸ் எடுத்து பார்த்தா முக்காவாசி இந்த ஒரு விஷயத்தான் சொல்லியிருக்காங்க. சரி, ஆமா இது கண்டுபிடிச்சிருவாங்களே. ஆமா ஆப்வியஸா தெரியும், தியேட்டருக்குள்ள வரவங்க எல்லாருக்குமே தெரியும். அவர் தான் ட்ரைலர்லயும் காமிச்சிருந்தேன். நான் பண்ணிட்டு இருந்த படங்கள்ல இருந்து அந்த படத்தை கொஞ்சம் டிஃப்ரெண்டா மாத்தணும்னு யோசிச்சிருந்தேன். சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் தான் அந்த படத்தோட ஐடியா. இது ஒட்டு மொத்தமும் ஒரு மனுஷன் தான் செத்துட்டேன் அப்படின்னு நான் தானே நம்புற ஆளோட கதை. கடைசி வரைக்கும் நான் யார்கிட்டயும் நான் இந்த மாதிரி வந்தா நான் அப்படின்னு சொல்லிக்க மாட்டேன்னு இருந்ததுதான் ஒன்று. ஸோ இந்த இடத்துல எல்லாமே கரெக்ட் தான். பட் ஆனா அந்த 2 மணி நேரத்துக்குள்ள எந்த விஷயத்தெல்லாம் வைக்கணும் வைக்க கூடாதுங்கிறத வந்துட்டு அந்த ஒரு விஷயத்துல தான் மேபி தப்பு பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் லோகேஷ். அதாவது எனக்கு தோன்றது அவர் தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்ல வரல. ஒரு 8 மாசத்துல அவசரமா படத்தை முடிச்சாங்கல்ல, இதெல்லாம் ஆடியன்ஸ் சர்ப்ரைஸ் பண்ணும், இதெல்லாம் ஆடியன்ஸ் எடுத்து யோசிப்பாங்க, அப்ப இதெல்லாம் பாட்டுலாம் தெரியும் போல அப்படி அப்படிங்கிற மாதிரி டீகோட் பண்ணி கண்டுபிடிச்சுப்பாங்க ஆடியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயத்தை ஹைட் பண்ணிருப்பாரு அவர். ஏன்னா அவருடைய ப்ரீவியஸ் பிலிம்ஸ் எல்லாம் அந்த எல்சியூல எல்லாம் நிறைய விஷயத்தை டீகோட் பண்ணி நோண்டி நோங்கடிச்சு கண்டுபிடிச்சதுனால இதுல நம்ம நிறைய டீகோட் பண்ற மாதிரி வைப்போம், அவங்களுக்கு வந்துட்டு நல்ல என்கேஜா இருக்க வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருப்பாரு. பட் ஆனா அது பயங்கரமா ஆடியன்ஸ் மத்தியில சொதப்பிருச்சு. மற்றபடி ஒரு பயங்கரமான ஒரு ஒர்க் தான், யூசுவலா அவர் பண்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒர்க் தான், ஒரு அப்கிரேடான ஒரு ஒர்க் தான். ஸோ தென் அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் தன்னோட சிம்மாசனத்தில் லியோவா உட்காந்து ஃபீல் பண்ணதுக்கு அப்புறமா வந்த வேலையை பார்க்குறாரு. உள்ள எல்லாரையும் கொண்டு போட்டதுக்கு அப்புறம் வந்த வேலையை அதாவது ரீக்ரியேட் பண்ணுதாரு. ஏற்கனவே இதே இடத்துல தான் ஒரு ஃபேக்டரியை டிஸ்போஸ் பண்ணிட்டு போனோம், இப்போவும் அதே ஒரு விஷயத்த பண்றாரு. தான் பண்ண சம்பவத்தை திரும்ப ரீக்ரியேட் பண்றாரு. பட் போன வாட்டி அந்த இன்சிடென்ட்ல தானும் செத்து போயிட்டதா நம்ப வச்சுட்டு வெளியில போனாரு. ஸோ அது பெரிய தப்பு, படாத பாடு பட்டுட்டோம் அப்படிங்கிறதுனால இந்த ரீக்ரியேஷன்ல எல்லாவனையும் கொண்டுட்டு தான் மட்டும் அந்த உண்மையோட வெளியில போறாரு. ஆனா அங்க சித்தார்த்துக்கும் அந்த விஷயம் தெரியும். சித்தார்த் வந்துட்டு அவரோட சேர்ந்து நடிக்க ஆரம்பிச்சிருவாரு. ஏன்னா அவருடைய ரத்தம் ஒண்ணு, அந்த உண்மையை அவர் வெளியில சொல்ல மாட்டேன்னு ஒத்துக்கிடுவாரு. பிகாஸ் அவர் ஒருவேளை ஒத்துக்கலன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா லியோ அந்த எரிஞ்சுக்கிட்டு இருக்க ஃபேக்டரிக்குள்ள அவரை தூக்கி போட்டிருப்பாரு. பட் ஆனா அவர் வந்து அதை ஒத்துன்னு இருப்பாரு. ஏன்னா இதுக்கு முந்தின இன்சிடென்ட் கூப்பிடுவாரு, வரமாட்டாரு, மரியாதையா வாரியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் கூப்பிடுவாரு. அவர் பயந்து வந்துருவாரு இல்லையா, சேம் அந்த ஒரு பயத்துல தான் அவரும் வந்து ஒத்துட்டு இருப்பாரு. ஆனா அவருக்கும் அது பெரிய தப்பாவும் தெரியல. ஏன்னா அவரும் ஒரு வயலண்டான ஒரு ஆளு தான், வயலண்டான ஒருத்தரோட பையன், ஒரு சிங்கத்தோட குட்டி சிங்கம் தானே, லைக் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். அண்ட் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி வந்தேன், நான் லியோ இல்லைன்னு சொன்னேன், நம்பல, அடிச்சானுங்க, ஒரு வழியா நான் லியோ இல்லைன்னு ஒத்துக்கிட்டானுங்க. இதை தவிர வேற எதுவும் நடக்கல, அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணேன். இவர் இதை சொன்னதுக்கு அப்புறமா அதுக்கு பதிலுக்கு சித்தார்த்தும் ஒரு டிமாண்ட் பண்ணுவாரு. அப்ப இனிமே நானும் தம் அடிச்சா அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன், நீயும் சத்தியம் பண்ண. அதாவது லியோ மாதிரியே அவருடைய பையனும் அப்படிதான், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அப்பா அப்படின்னா பிள்ளையும் அப்படிதான், அதே ரத்தம் தான் அப்படிங்கிற மாதிரி அவரும் ஒரு விஷயம் டிமாண்ட் பண்ணுவாரு. இதுக்கு லியோ அப்பனா, அதாவது ஒரு அப்பனா, அதாவது லியோ அப்பனா, புரியுதா நான் சொல்றது? லியோ மாதிரியான ஒரு அப்பனா நான் போய் சொல்றேன் இதை பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணுன்னு கேட்டதுக்கு அவனோட மாமன் அவனே மாதிரியே அப்ப நான் பண்ணதே பண்ண மாட்டேன் நீ சத்தியம் பண்ணு, லைக் அவரே மாதிரியே அவருக்கு கம்பெனி கொடுக்குறாரு அவரோட பொய்க்கு அப்படிங்கிற மாதிரி. இப்படி ஒரு எல்லாம் தெரிஞ்ச ஒரு அப்பனா, இப்போ ஒரு ஸ்ட்ரிக்டான அப்பனா ஒரு ரியாக்ட் பண்ணுவாங்கல்ல, நான் உதாரணமே சொல்லிடுறேன். இதே மாதிரி ஒரு விஷயம் அவர் பார்த்திபனா அப்பனா இருக்கும் போது நடக்கும். வீட்டுக்கு போனது இன்னைக்கு ஸ்கூலுக்கு லேட்டா போனது அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணேன். ஒரு நாள் ஸ்கூலுக்கு மொபைல் எடுத்துட்டு போனேன்னு அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன், நீ சத்தியம் பண்ண. அப்போ பார்த்திபன் அப்பனா அவர் அங்க ஒரு ரியாக்ட் பண்ணுவாரு. சோ இது வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிக்டான அப்பனா ரியாக்ட் பண்ணுவாரு. அதுக்கு சித்தார்த்தும் ஒண்ணு பண்ணுவாரு. ப்ளீஸ் பா,
புரிஞ்சுக்கப்பா ப்ளீஸ்ப்பா. லைக் வந்துட்டு புரியுதுல நான் என்ன சொல்ல வரேன்னு, எனக்கு கரெக்டா சொல்ல வரல. அப்ப டைட்டா இருக்கான் பையன், கொஞ்சம் லூஸா இருக்கான். அந்த டைட்டான அப்ப அந்த பையனை பார்த்து ரியாக்ட் பண்றான். அந்த லூஸான பையன் அந்த அப்பா கிட்ட இவ்வளவு ஷிட்டா இருக்காதப்பா ப்ளீஸ்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ட் பண்றான். அண்ட் சேம் அப்படி இங்க பார்த்தோம்னா அதே மாதிரி ஒரு சத்தியம் கேட்கிறாரு, அதுக்கு அவர் இப்படி பண்றாரு. அதுக்கான இந்த லியோ அப்பனோட ரியாக்ஷனை பாருங்க. ஸோ நான் சொல்றது வந்துட்டு உங்களுக்கு புரியுது இல்லை? ஆனால் அதுக்கு அங்கே சித்தார்த்தோட ரியாக்ஷனை பார்த்தீங்கன்னா அவர் சிரிக்கிறாரு. ஸோ வந்துட்டு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் சத்யா வந்துட்டு இதெல்லாம் ரியாக்ஷன் எல்லாம் கொடுங்க. இப்போ சத்யாவோட ரியாக்ஷனை பாருங்களேன். இதை கொஞ்சம் வைக்கும்போது நீ பார்த்திவன் என்னெல்லாம் ஆட்டம் போட்ட, என்ன நம்பிச்சிட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு லுக்கு. அவருக்கு இனி ஒன்றும் பேச முடியாது, சைலண்டாக உட்காந்துருப்பாரு. சாப்பாடு வைக்கிறாங்க எல்லாருக்கும். அப்போ லியோவை பார்த்தும் முறைச்சு பாக்குறாங்க, சேம் சித்தார்த்தை பார்த்தும் முறைச்சு பாக்குறாங்க. ஏன்னா இப்போ எதுவும் பண்ண முடியாது, எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கான். லைக் அந்த மாதிரி தான், சந்தேகப்படவும் முடியாது. ஆனா இதுக்கு சித்தார்த்தும் போய் சொல்றாங்கிற விஷயமும் அவங்களுக்கு தெரியும். அதனால சித்தார்த்தையும் முறைச்சு பாக்குறாங்க. அண்ட் தென் அப்புறமா இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்கும். பொறாண்டி விட்டா சுமாரி செது லாக் பண்ணல நினைக்கிறேன், போய் லாக் பண்ணிட்டு வந்துடுறேன். தென் லியோ கேட்டை பூட்டிட்டு வரேன்ட்டு வெளில போவாரு. கேட்டை பூட்டிட்டு எல்லாத்தையும் ஆல் கிளியர் பண்ண ஒரு மூட்ல கேட்டை பூட்டிட்டு அப்படி ரிலாக்ஸ்டா வருவாரு. தென் அப்போ அவருக்கு அங்க ஒரு ஃபோன் கால் வரும். ஹலோ, ஒரே ஒரு தத்துவ ஃபேக்டரி அழிச்சதால மட்டும் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும் நினைக்கிறியா பார்த்திபன்? சாரி லியோ. அதாவது நான் பார்ட் 6 ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், லியோ விக்ரம் கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அது பார்த்துருந்தீங்கன்னா அது இப்போ உங்களுக்கு, அதாவது பார்த்துருப்பீங்க, அது ஞாபகத்தில் வந்துருச்சுன்னா உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். லியோவை வந்துட்டு லியோவுடைய குடும்பத்தையும் லியோவையும் வந்துட்டு விக்ரம் வந்துட்டு மானிட்டர் பண்ணிட்டு இருக்காருங்கிறத வந்துட்டு நம்ம அந்த மானிட்டர்ல பார்க்க முடியுது. ஸோ வந்துட்டு அதை நான் வந்துட்டு சொல்லியிருந்தேன், நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ இப்போ இங்கே ஒரே ஒரு தத்ரா ஃபேக்டரி அழிச்சதால மட்டும் இந்தியாவை அப்படி மாத்திர முடியாது, இன்னும் நிறைய அழிக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரா? ஸோ இதை வந்துட்டு எல்லாருமே ட்ரால் பண்ணாங்க. லியோ வந்துட்டு அந்த தத்ரா ஃபேக்டரி அழிச்சதுக்கு வேற ரீசன் இருக்கு. பட் இவர் வந்துட்டு இங்க எப்படி சொல்றாருன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு புரியுதா? நான் அந்த பார்ட் 6ல சொல்லியிருப்பேன், இனிமே லியோவுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் விக்ரம் அதுல இன்வால்வ் ஆகி அவரை சால்வ் பண்ணணும், அவரை லியோவை ஆக விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். பட் இவ்வளோ விஷயங்கள் பண்ணியும் லியோவுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் வந்தும் விக்ரம் ஏன் இவ்வளோ நாள் இன்வால்வ் ஆகல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த டைம் லைன்ல இந்த இடத்துல அதாவது விக்ரம் வந்துட்டு 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் லியோங்கிற ஒருத்தவனை பார்த்திபனா மாறுறதுக்கு ஹெல்ப் பண்ணி பார்த்திபனா வச்சிருந்தாருன்னு நான் சொன்னேன். இப்போ இந்த டைம் லைன்ல விக்ரம் படத்துல என்ன நடந்துகிட்டு இருந்தது, தான் பையனை கொன்னதால ரிவெஞ்ச் பண்றாரு. அண்ட் அது வெறும் ரிவெஞ்ச் மட்டும் இல்ல, இந்தியாவை ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியா மாத்துறதுக்காக எல்லாமே வயலண்டா பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஓப்பனா பண்றாருங்கிற மாதிரி பார்த்திருந்தோம். இந்த டைம் லைன்ல அங்க விக்ரம் படத்துல அது நடந்துகிட்டு இருக்குது. சோ அதே விஷயத்த இங்க ஒரு இவ்வளவு பெரிய தத்தோரா ஃபேக்டரி இருக்கு, இத வந்துட்டு நம்ம அழிக்க முடியாது, ஆனா இத ஒருத்தனால அழிக்க முடியும். அவனை சுரண்டி விட்டோம்னா அவன் போய் எல்லாத்தையும் அழிச்சிட்டு வந்துருவான். புரியுதா நான் சொல்றது? அததான் விக்ரம் பண்ணியிருக்காரு. அதாவது அவர் எதுவுமே பண்ணல, அதுதான் அவர் பண்ணது. இப்ப லியோவுக்கு ஹெல்ப் பண்ணாம இருந்தோம்னா அவனுங்க படுத்துற கோவத்துல இவனே அவனுங்களை போய் முடிச்சிட்டு வந்துருவான், அந்த ஃபேக்டரியை அழிச்சிட்டு வந்துருவான். சோ நீ லியோ மாறினாலும் பரவாயில்ல, அந்த தக்தோரா ஃபேக்டரி இருக்க கூடாது, அதை க்ளோஸ் பண்றதுக்கு ஒரே ஆளா உன்னால மட்டும்தான் முடியும். அதனால விக்ரம் வந்துட்டு லியோவுக்கு ஹெல்ப் பண்ணாம ஹெல்ப்லெஸ்ஸா இருந்துட்டாரு. லியோ அதை பண்ணிட்டாரு. அண்ட் இப்போ இங்க விக்ரம் இந்தியாவே திருத்தணுங்கிற மைண்ட் செட்டுக்கு அங்க வந்துட்டார்ல அந்த டைம் லைன்ல விக்ரம் படத்துல பையன் செத்ததுக்கு அப்புறமா. சோ அதனால அந்த மிஷின்குள்ள லியோவையும் உள்ள இழுக்கிறாரு. எந்த மிஷின்குள்ள தெரியுமா? ஒருத்தர் இருக்காரு ரோலெக்ஸ், இதே மாதிரி இந்த ட்ரக் பிசினஸோட இன்னொரு ஜோன்ல ஒரு பெரிய ஆளா இருந்துகிட்டு இருக்காரு. அவருடைய ஜோனுக்குள்ளே அவரை போய் பார்த்துட்டு வந்தாரு விக்ரம், அவர் எவ்வளவு டேஞ்சரா டெரிஃபிக்கா இருக்காருன்னு. சோ அவரை அழிக்கணும் அப்படின்னா லியோவை உள்ள இழுத்து விட்டா மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறது விக்ரமுக்கு தெரியும். சோ அதனாலதான் இன்னும் நிறைய கொளுத்த வேண்டி இருக்குங்கிறத அங்க மென்ஷன் பண்றாரு. இந்த சொசைட்டியை ஒரு ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியா மாத்தணும்னா இந்தியா பூரா நிறைய கொளுத்த வேண்டி இருக்கு லியோ. அண்ட் இப்ப இவர் இவ்வளவு பேசும்போது லியோக்கு வந்துட்டு இவர் யாருன்னு தெரியல. ஏன்னா அவங்க பேசி வந்துட்டு 20 வருஷம் ஆச்சு. அதுக்கான ரீசனே நம்ம அந்த பாட்டிலே சொல்லியிருப்போம், அந்த டச்ல இருந்துக்க மாட்டாங்க. ஏன்னா புது மனுஷனா பார்த்திபனா பிறந்திருக்காரு, இந்த ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கக்கூடாதுங்கிற பார்த்திருந்தோம். நீங்க வேணா அதுல போய் செக் பண்ணி பாருங்க. சோ இப்போ இங்க அவர் யாருன்னு தெரியுதான்னு ஞாபகப்படுத்துறாரு. இவருக்கு திரும்ப ஞாபகம் வருது. அந்த மாதிரி ஒரு ரியாக்ட் பண்றாரு. யாருன்னு தெரியறதா? அதாவது இனிமே என்ன நடக்க போகுதுன்னா விக்ரம் வந்துட்டு இந்தியாவை ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியா மாத்தணும் அப்படின்னா ரோலெக்ஸை வந்து அழிக்கணும். ரோலெக்ஸை வந்து அழிக்கணும் அப்படின்னா அது லியோவால மட்டும்தான் முடியும். சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்து இருந்து படத்துல தான் பார்க்க முடியும். அண்ட் படம் வர்ற வரையும் வெயிட் பண்ணவும் வேண்டாம், என்ன நடக்க போகுதுங்கிறத நாமளும் கூட பார்க்கலாமா அப்கமிங் வீடியோஸ்ல, அதை அப்கமிங் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இங்க இந்த லியோ சீரியஸ் வந்துட்டு ஒரு வழியா முடிவுக்கு வருது அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு எண்ணம் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி எல்சியோடைய எல்லா விஷயங்களும் கண்டிப்பா பார்க்கலாம். மற்ற ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம்ஸ்லாம் அந்த மாதிரி ஏதாவது படங்கள் இருந்தா கண்டிப்பா எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்க. அண்ட் நானும் போல் கண்டென்ட் பண்றேன், அதுலயுமே ஓட் பண்ணுங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட மீட் பண்ணலாம். போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், இன்னும் கொஞ்ச நாள்ல கூலி படம் ரிலீஸ் ஆக போகுது. அதான் அடிச்சு சொல்லிட்டாரு, அது வந்து எல்சியூக்குள்ள இல்லை சார் அப்படின்ட்டு. நிறைய பேர் வந்து அந்த வாட்ச் இருக்குல்ல, அந்த வாட்ச் வந்து செயின் மாதிரி அதை கட்டி வந்ததுக்கு என்ன ரீசன் அப்படின்னும் போது நிறைய பேர் கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்னன்னா அது வந்து அந்த இது சார் டைம் டிராவல் மூவி சார் இதுன்ட்டாங்க, அதுவும் இல்லைன்ட்டாரு. எல்சியூ இல்லையா, கூலி படம் ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம் தான், அப்படிதான் லோகேஷ் சொல்றாரு. பட் ஆனா இதே மாதிரி தான் லியோ படத்துலயும் சொன்னாரு. அண்ட் லியோவுடைய கேஸ்ட்டுமே ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிமுக்கான கேஸ்ட் மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா எல்சியோடைய எதுவுமே இன்டராக்ட் ஆகல, எதுவுமே இல்லை, அப்படி டோட்டலா வேற மாதிரி தான் தெரிஞ்சுது. சேம் அதே மாதிரி தான் இங்க கூலி படத்துலயுமே எல்லா கேஸ்ட்டுமே டோட்டலா வெளியில தெரியுது, எதுவுமே இன்வால்வ் ஆகல. ஆனா அதே மாதிரி நான் சொன்ன அந்த ராஜா சேர் இருக்குல்ல, அந்த ஒரு சிம்மாசனம் இருக்குல்ல, லியோ உட்கார்ந்து இருந்தது அதே சேர்ல, அதே டெக்ஸ்சர்ல இருக்கக்கூடிய சேர்ல இங்க தேவா உட்கார்ந்து இருக்கிறாரு. ஆனா அதே சேர்ல, அதே டெக்ஸ்சர் சேர்ல அங்க அந்த இதுல ரோலக்ஸ் உட்கார்ந்துருக்காரு. சோ புரியுதா நான் சொல்றது? கூலி வந்துட்டு ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம் தான் அவர் சொல்லிட்டாரு. பட் எனக்கு தெரிஞ்சு நிறைய வாய்ப்புகளும் இருக்கு, 50-50% சான்சஸ் இருக்குன்னு சொல்றேன். ஸோ அப்படி இருந்தா யோசிச்சு பாருங்க, இந்த ஜோன்ல இவர் ஒரு கிங்கு, அந்த ஜோன்ல அவர் இவர் ஒரு கிங்கு, இப்படி இந்த எல்லா கிங்டமுக்கும் கிளாஷ் நடந்தா அந்த வார் எப்படி இருக்கும், அந்த வார்ல யார் வின் பண்ணுவா? செஞ்சு கொடுத்தா இனி பம்பாய் உண்டது. இந்த சீன் எப்படி இருக்கு, முடிச்சிடலாமா? நல்லா இருக்கு. நானுமே அதைத்தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அது அவர் தான் இல்லைன்ட்டாருன்னு. இப்போ நேற்று நான் பார்த்த இன்டர்வியூவில் கூட அவர் இல்லைன்னு தான் சொல்றாரு. இருந்தாலும் தெரியுமில்ல, லோகேஷ் வந்து இதுக்கு முன்னாடி சூர்யா சாரோட அந்த கேமியோவை கூட சீக்ரெட்டாக தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாரு. பட் எப்படியோ அது லீக் ஆயிடுச்சு. அப்போயே அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். அது லீக் ஆகாமல் இருந்திருந்தா அதோட இம்பாக்ட் தியேட்டரில் எப்படி இருந்திருக்கும், எதிர்பார்க்கவே இல்லை. கிளைமேக்ஸில் சூர்யா வந்துட்டாருன்னும் போது ஒரு பெரிய இம்பேக்ட் கிடச்சிருக்கும். பட் அதை ஸ்பாயில் பண்ணிட்டாங்க நிறையா பேர்னு வருத்தப்பட்டிருந்தார். அப்படி வருத்தப்படுற ஒருத்தர் இது இப்போ சூப்பர் ஸ்டாரோட படம் வேறு, கண்டிப்பாக இது எல்சியூவில் இருக்கா நிறைய பேர் நொட்டிக்கிட்டு வருவானுங்க. சர்ப்ரைஸ் ஆகட்டும், நம்ம இல்லைன்னே சொல்லுவோம், அதுக்கப்புறம் நான் சொன்னது பொய்ன்னு மாற்றி சொல்லுவோன்னு இருந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா அவங்க டீகோட் பண்ணிடுவாங்கங்கிற ஒரு பயத்தினால தான் சார் நான் எந்த டீசரோ எதுவுமே விடலை. 2ஆம் தேதி ஒரு ட்ரெய்லர் வருது, நேராக படத்துக்கு போகிறோம். ஸோ எதுவும் அவங்க டீகோட் பண்ணிடக்கூடாது ரிலீஸுக்கு முன்னாடிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்காங்க. ஒவ்வொரு ஃபோட்டோவாக இருக்கட்டும், சின்ன சின்ன கிளிம்ஸாக கூட இருக்கட்டும், பார்த்து பாட்டில் வர்றது தான் எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ தெரியலை. ஆனால் இது ஏதோ ஒரு கைதி படத்தில் வந்த 2 பேர் இதில் அந்த பாட்டில் அந்த வில்லனுக்கு பக்கத்தில் நிற்கிறாங்களே அப்படின்னும் போது அவரை தான் சொல்கிறாரு, இது ஸ்டாண்டலோன் மூவி, அதனால் அவங்க அதில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குன்றாரு. எல்சியூவில் இப்போ அவரோட பேச்சை வச்சு பார்க்கும்போது இது எல்சியூவில் இல்லைன்றதுக்கும் 80% சான்ஸும் இருக்குன்றதுக்கு ஒரு 20% சான்ஸும் தான் இருக்குது. முதல் 50-50 இருந்தது. இப்போ இது ஸ்டாண்டலோன் மூவி தான் அப்படிங்கிறது அவரோட பாடி லாங்குவேஜ், அவர் பேசுகிற அந்த டோனில் தெரியுது. தெரியல, இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அது ஒரு தனி மூவியாக தான் வரப்போகுது போல் இருக்குது. பட் இது முடித்ததுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் கேப் இருக்கா அவருக்கு. இன்னொரு அடுத்த ஒரு 8 மாதத்தில் கைதி 2 இமீடியட்டாக ஷூட்டிங் போகிறாங்க. ஸோ கைதி 2வில் கண்டிப்பாக ரோலெக்ஸ் எல்லாம் வந்து தான் ஆகணும். அதுக்கு நடுவில் பென்ஸ் வருது, பென்ஸில் லியோவோட கனெக்ஷன் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், இவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறோம். இந்த எல்சியூ முடிவு தான் என்னென்னு தான் பார்க்கணும். நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. பெரிய ஜேர்னியில் ஒரு 12 வீடியோ 3-4 மாதம் நைஸ். அடுத்து கூலி படம் வந்தோடனே அதில் டீகோட் பண்ணுறதுக்கு இந்த யூனிவர்ஸோட அட்டாச் ஆகிருந்தால் நிறையா இருக்கும். பார்ப்போம். உங்களை அடுத்த வீட்டில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.